السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد. ஆரம்பமாக வந்திருக்கக்கூடிய மாஷா அல்லாஹ் எல்லாத்துக்கும் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறதோட குறிப்பான ஒரு 2-3 விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கு பின்னால நான் ப்ரோக்ராம் உள்ளுக்கு வரேன். முதலாவது விஷயம், இது ஒரு பயான் இல்ல. பயான் என்று சொன்னா அது ஒன் வே டிராபிக் மாதிரி. ஒருத்தர் பேசுவாரு, மற்றவங்க கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. கடைசியை வெளியே போன பிறகு மாஷா அல்லாஹ் நல்ல பயான், குவாலிட்டி பயான், சாலிட். என்ன சொன்னேன்? இந்த பயான் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இது பயான் இல்லை. நீங்க நினைச்சுக்கோங்க, இதை வந்து ஒரு இன்டராக்டிவ் செஷன் உண்டு, ஒரு கிளாஸ் ரூம் உண்டு மாதிரி. அதாவது ஒரு கிளாஸ்ல சார் மட்டும் தான் பேசிக்கொண்டிருப்பாரு, புள்ளைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பாங்கன்றது இல்ல. சார் சொல்ல போக்கல புள்ளைகள் 2 வேலை செய்வாங்க. ஒன்று சார் விலங்கல்ல, இன்னொருத்த நம்ம சொல்லுங்கன்னுவாங்க. அப்படி இல்லாட்டி சொல்லுவாங்க சார் கிராஸ் கொஸ்டின் பண்ணுவாங்க. சார் நீங்க எப்படி சொல்றீங்க, ஆனா நாங்க இப்படித்தான் விளங்கிக்கிறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த நான் உங்களோட இருக்க போற இந்த ஒரு அவர் ஒரு 40 மினிட்ஸ் நான் உங்களோட இருப்பேன், நீங்க என்னையோட இருப்பீங்க. இந்த 40 மினிட்ஸ் உள்ளுக்கு மைக் எனக்கிட்ட இருந்தாலும் பேசுற உரிமை உங்க எல்லாருக்கும் இருக்குது. ப்ரோக்ராம் நடுவில் உங்களுக்கு கேள்வி கேட்கலும், விளங்காத இடத்த திரும்பி விளங்கப்படுத்துங்க என்று சொல்லலும் பிரச்சனை இல்லை. அந்த ஃப்ளோ ஓபன் பண்ணி வச்சிருக்குது. மாஷா அல்லாஹ் எனக்கு சந்தோஷமா இருக்குது. ரமலானுக்கும் நான் இங்க ப்ரோக்ராம்க்கு வந்தேன். ஆனா அப்பையில இருந்ததுலேருந்து இப்போ ஒரு வித்தியாசம் எனக்கு விளங்குது. மாஷா அல்லாஹ் ஒரு யங் பிளட் டீம் ஒன்று இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஃபியூச்சர் ஜெனரேஷன் இன்ஷா அல்லாஹ். நான் என்ன சொல்ல வரேன், முதலாவது அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யறதோட நாங்க எல்லாருமே ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மல்லம் யஷ்குரின்னாஸ் லம் யஷ்குரில்லா. யாரு மனுஷனுக்கு நன்றி செலுத்தலையோ அவன் ஒரு நாளும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த மாட்டான். இப்ப மனிதனுக்கு நன்றி செலுத்துற பழக்கம் எனக்கிட்ட சின்னத்திலேயே வரணும். எங்கட வீட்டுல உம்மா வாப்பா படிச்சு தந்திப்பாங்க, ஜஸாக்கல்லா ஹைரா ஜஸாக்கல்லா ஹைரா. இந்த ஜஸாக்கல்லா ஹைராட அர்த்தம் என்ன? எனக்கு உதவி செஞ்சவருக்கு நான் திருப்பி ஒரு நல்லது என்ன செய்ய, ஒரு நல்லது செய்யணும்ன்றதுக்காண்டி ஒரு துவா செய்றேன். நான் ஏன் இந்த நன்றி செலுத்தணும் என்ற விஷயத்தை இந்த இப்ப ப்ரோக்ராம்ல சொல்றேன், ஆரம்பத்துல சொல்லிக் கொண்டேன்டா. எத்தனையோ பள்ளிகள் ரமலானுக்கு ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. அது காமனா எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயம், பொதுவாக நடக்குது. மாஷா அல்லாஹ் இந்த பள்ளியும் செஞ்சுச்சு. ஆனா துல்ஹிஜ்ஜாக்கு என்று சொல்லி ப்ரோக்ராம் வைக்கிறது இருக்குதே, வல்லாஹு அலம், எனக்கு தெரிஞ்ச வகையில ஒரு 2 பள்ளி தான் அப்படி ஒரு ப்ரோக்ராம் செய்யணும் என்று சொல்லி முன்வாரது, யோசிக்கிறது, அதுக்கு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது. அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஹல்லா வாசிகள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். இந்த மஹல்லாக்கு இப்ப யாரு நிர்வாகிகளா இருக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். யோசிக்கிறாங்க, மஷூரா பண்றாங்க, தேவைக்கு நேரத்துக்கு ஏற்ற ப்ரோக்ராம்கள் நடந்து கொண்டிருக்குது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில இருந்து எதிர்பார்த்த இதைத்தான். ஒரு ஏரியால ஒரு பள்ளி இருந்தா அந்த பள்ளியில இருந்து 4 விஷயங்கள் நடக்கணும். அதுல ஆக முக்கியமான ஒன்று தான் அந்த ஊருக்கு தீன் பரவணும். அந்த பள்ளியில இருந்து தீன் பரவணும். அந்த பள்ளியில இருந்து தீன் என்று சொன்னா, தீன்ல ஆக முக்கியமான ஒரு பகுதி தான் தீனுடைய இன்ஃபர்மேஷன். மார்க்கமிண்டா என்னை என்றத படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அந்த பள்ளி ஏற்படுத்தி கொடுக்கணும் மக்களுக்கு. மக்கள் வாராங்க, தொழுறாங்க, போறாங்க. இதுதான் பள்ளியுடைய நோக்கமா இருந்தா மஸ்ஜிது நபவிய ஒரு நாளைக்கு 5 நேரம் திறந்துட்டு மூடி விட்டிப்பாங்க. ஆனா மஸ்ஜிது நபவி 24 ஹவரும் திறந்து தான் இருக்குமே. மக்கள் பள்ளிக்கு வார நேரம் எல்லாம் என்ன செய்யும், ஒரு புரோசனத்தை அடைஞ்சு கொண்டே போவாங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல இந்த பள்ளியும் மஸ்ஜிது நபவிய போல ஒரு பள்ளியாக மாறணும். ஊர் மக்கள் மதீனா மக்களை போல மாறணும். அந்த மேல் எண்ணத்தை அல்லாஹ் கிட்ட நாங்க வைப்போம்.
மௌத்துக்கு முத அது நடந்துச்சுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் கண்ணால பார்த்துட்டோம். இல்ல எங்களுக்கு கண்ணால பார்க்க கிடைக்கல, மௌத்துக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு கூலியை காட்டுவான். ஓ நீ வச்ச மேலெண்ணத்துக்காக வேண்டி உனக்கு அந்த கூலியை தாரேன்னு சொல்லி. அதனால அல்ஹம்துலில்லாஹ் நாங்க முதலாவது ஷுக்ர் செய்யணும். பள்ளியில இந்த ப்ரோக்ராம்கள் ஏற்பாடு செஞ்சு அதுக்குரிய மக்களை அழைப்பிச்சு அதை அட்வர்டைஸ் பண்ணி அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு தார பள்ளியில அல்லாஹ் எங்களைய மஹல்லா வாசிகளாக வச்சிருக்கிறார். இதுக்கு நாங்க நன்றி கடனாக இருந்தா அல்லாஹ் சொல்றான் லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், எப்ப நீங்க நன்றி செலுத்துவீங்களோ நான் கூட்டி கூட்டி தருவேன். இந்த துல்ஹிஜ்ஜல 10 நாள்ல ப்ரோக்ராம் என்று சொல்றது ஆக முக்கியமான ஒரு விஷயம். அதை இன்ஷால்லா நாங்க ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு போவோம். நான் ஆரம்பத்துல தக்பீர் சொன்னேன் ஏனென்றது யாருக்கு தெரியும்? நான் எல்லா ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன், அதுக்கப்புறம் ஒரு குர்ஆன் ஆயத் ஓதி ஒரு ஹதீஸ் ஓதி தான் பொதுவாகவே என்ன ப்ரோக்ராம் என்றாலும் நடக்கும். நான் புட்டோத்துல வந்து உட்கார்ந்த உடனே தக்பீர் ஓதினேன். யாருக்கு தெரியும் நான் தக்பீர் ஓதினதுக்குரிய காரணம்? உண்டு மாஷா அல்லாஹ். வேற பதில் எப்படி சார்? காரணம் துல்ஹிஜ்ஜட தலப்புற கண்ட தக்பீர் அப்படி இருக்க ரைட் ஓகே. தலப்புற கண்ட ஐ லேசி மாஷா அல்லாஹ், பதில் சரி அல்ஹம்துலில்லாஹ். ரமலான்ல தலப்புற கண்ட தக்பீர் சொல்ற, அப்ப துல்ஹிஜ்ஜட தலப்புற கண்ட மாஷா அல்லாஹ். அது ஷவ்வால்ட போற, அப்ப ரமலான்ட புறக்கி தக்பீர் இல்ல, ஷவ்வால்ட புறக்கி தக்பீர், துல்ஹிஜ்ஜல புறக்கி தக்பீர். சரி, ஷவ்வால்ட புறக்கி தக்பீர் சொல்றோம், நாளைக்கு பெருநாள் சுட்டி சரியா? துல்ஹிஜ்ஜக்கு தக்பீர் சொல்றோம், இன்னும் 10 நாள் இருக்குது பெருநாளைக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்விக்கு பதில் ப்ரோக்ராம்ல முடிவுல வரும். ஒரு கியூரியாசிட்டி ஒன்று ஏற்படுத்துது. இப்ப யோசிப்பீங்க ஏன் 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 சொல்லி. பெருநாள் நாளைக்குண்டா இன்றைக்கு தக்பீர் சொல்றீங்க, இந்த ஹசரத் என்ன இவர் வந்து புட்டுவத்துல உட்கார்ந்தோடனே தக்பீர் செலுத்தார், என்னமோ எங்களுக்கு முதல் ஒரு குர்பான கொடுக்க போறாரு போல விளங்கும் இன்ஷா அல்லாஹ் ப்ரோக்ராம்ட முடிவுல. வாழ்க்கையில நாங்க எத்தனையோ துல்ஹிஜ்ஜாக்களை கடந்து வந்துட்டோம். சிலவங்க 30, சிலவங்க 40, சிலவங்க 50 துல்ஹிஜ்ஜா. ஃபர்ஸ்ட் குவெஸ்சன், இந்த ப்ரோக்ராம் வந்து போகும் எப்பன்னு சொன்னா நீங்களும் பேசினா தான் இன்ஷா அல்லாஹ் கடைசி மட்டும் இன்டராக்டிவா தான் இருக்கும். நீங்களும் பேசுனீங்கன்னு சொன்னா ப்ரோக்ராம் போகும். துல்ஹிஜ்ஜால இருக்கக்கூடிய சில விசேஷமான விஷயங்களை யாருக்கும் சொல்லலும், சில இன்சிடென்ட் இஸ்லாமிய சம்பவங்கள், அப்படி இல்லாட்டி துல்ஹிஜ்ஜால இருக்கக்கூடிய விசேஷமான நிகழ்வுகள், ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட்ஸ். உதாரணமா நான் ஆரம்பிக்கிறேன் ரமலான்ல. உதாரணத்துக்கு ரமலான்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டா நாங்க எல்லாம் சொல்லுவோம், ரமலான்ல பத்ர் யுத்தம் நடந்துச்சு. வேற என்ன நடந்துச்சு ரமலான்ல? ரமலான் கிளாஸ்ல இருந்தவங்க விளங்கும். ரமலான்ல பத்ர் யுத்தம் வேற, குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு வேற. நான் இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னேன். மிஹராஜ் ரஜப்ல, ரமலான்ல தான் 5 நேர தொழுகைக்குரிய அசான் கடமையாக்கப்பட்டுச்சு ரமலான்ல. அல்லாஹு அக்பர் அதான் சொல்றோமே, ஆரம்ப காலத்துல அசான் இருக்கல, கடமையாக்கப்பட்டுச்சு ரமலான்ல. வேற ரமலான்ல வேற என்ன நடந்துச்சு? பத்ரியா நடந்துச்சு. ஃபத்ஹ் மக்கா, கான்கரன்ஸ் ஆஃப் மக்கா வாங்க நடந்துச்சு ரமலான்ல. வேற இந்த ரமலான்ல தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது மனைவி, அவங்க மௌத்தா போனே ரமலானுடைய மாசத்துல. நபி அவங்களுக்கு நபி என்று சொல்லி நுபுவத்துடைய பட்டம் ப்ராஃபட்ஹுட் கொடுக்கப்பட்டே ரமலான்ல. ரமலான்ல இவ்வளவு சம்பவங்கள் நடந்துச்சு துனியால. ரமலான் கிளாஸ்ல இதெல்லாம் நான் டீடைலா பேசினேன். இப்ப நாங்க இருக்கிறோம் துல்ஹிஜ்ஜால. துல்ஹிஜ்ஜால என்ன நடந்துச்சு, என்ன இருக்குது இப்படி பேசுறதுக்கு? உல்ஹியா, ரமலான் துல்ஹிஜ்ஜால உல்ஹியா இருக்குது ஒன்று. வேற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு தியாகம் ஜி. வேற இன்னொரு பதில், இன்னொன்று வந்தா 3 ஆயிடும். அரஃபா இருக்குது துல்ஹிஜ்ஜால, மாஷா அல்லாஹ் 3 பதில் வந்துருச்சு. இது வந்து பொதுவாகவே எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். பதில் சரியா சொன்னவங்களுக்கு மாஷா அல்லாஹ். இப்ப நான் சொல்லி கொண்டு போறேன் சில விஷயங்கள். இதுக்கு முதல் நான் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று சொல்றவங்க மட்டும் கையொஸ்துங்க. கஸ்வத்து சவீக் என்று சொல்லி ஒரு யுத்தம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இல்ல.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மகன் இப்ராஹிம், அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் ஒன்றுண்டா போறேன். கஸ்வத்து சபீக் என்று சொல்றது இன்ட்ரெஸ்டிங். ரமலான்ல பத்ர் நடந்துச்சு. பத்ர் யுத்தத்துல எங்களுக்கு தெரியும் சஹாபாக்கள் 313 பேர், குறைஷி குஃபார்கள் 1000 பேர் தோத்தாங்க, முஸ்லிம்கள் வெத்தினாங்க, அவங்க திரும்பி போனாங்கன்றது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க திரும்பி போவல்ல, பத்ர்ல இருந்து வெளியே போயிட்டு, அந்த ஏரியால இருந்து வெளியே போயிட்டு எல்லாரும் திரும்பி போக்கல. இந்த அபூ சுஃபியான் என்று சொல்றவரு கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேரை அவரோட அப்படி கேங்ஸி சேர்த்துக்கொண்டு சொன்னாரு, நீங்க எல்லாம் திரும்பி போங்க, பத்ர்ல எங்களுக்கு அடிச்சவங்களை திருப்பி நாங்க அடிக்காம மக்காக்கு திரும்பி வர மாட்டோம். அவர் சத்தியம் பண்ணினாரு, இந்த முஹம்மதையும் இந்த 313 பேரையும் பழி வாங்காம நான் குளிக்க மாட்டேன் என்றாரு. குளிக்க மாட்டேன் என்ற என்ன அர்த்தம்? நான் என் மனைவியோட ஒன்று சேர மாட்டேன். இஸ்லாம் துன்யாக்கு வாரத்துக்கு முன்னாலே ஜாஹிலியா காலத்துல இருந்து ஒரு நல்ல பழக்கத்துல ஒன்று தான், கணவன் மனைவியுடைய இன்டர்கோர்ஸ் நடந்துச்சுண்டா, உடல் உறவு நடந்தா அதுக்கு பிறகு குளிப்பாங்க. இது இஸ்லாத்துக்கு முதையே ஜாஹிலியா காலத்துல இருந்த மக்கள் கிட்ட இருந்த ஒரு நல்ல பழக்கம். இவர் அபூ சுஃபியான் சத்தியம் பண்ணாரு, அந்த 313 பேருக்கு திருப்பி அடிக்காம பழிவாங்காம நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னா நான் என் மனைவியோட இருக்க மாட்டேன். இந்த சத்தியத்தை பண்ணிக்கொண்டு இவர் என்ன செஞ்சாரு, ஸ்கெட்ச் ஒன்று போட்டாரு, எப்படி மதீனாக்கு திருப்பி போயிட்டு அந்த நபிக்கும் முஹம்மதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கும் அடிக்கிறேன். அப்படியே வந்தாரு மதீனாவுக்கு. வந்து ஹுயை இப்னு அக்தப் என்று சொல்லப்படக்கூடிய பனு நதீர் கூட்டத்தை சேர்ந்து ஒரு மனிதரை கதவை போயிட்டு தட்டினாரு, எனக்கு நீங்க நல்ல ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டுத்தாங்க, ஐடியா ஒன்று சொல்லுங்க, எப்படி போனா எனக்கு இந்த முஹம்மதுக்கும் அவருடைய சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கும் அடிக்கலும் இல்லை. அவரு சொன்னார், இல்ல இல்ல உங்களோட இந்த மடத்தனமான கேள்விகள்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், நீங்க வெளியே போங்க என்று சொல்லி. இவர் வந்தாரு இன்னொருத்தர் வீட்டுக்கு. அவருடைய வீட்டுக்கு வந்து மஷூரா பண்ணாரு, எனக்கு இப்படி ஒரு தேவை ஒன்று இருக்குது, இவங்களை பழி வாங்கணும், எப்படின்னா செஞ்சு கொண்டா சரியில்லை. அந்த மனிதர் மதீனால இருந்த யஹூதிகள் ஒருத்தர் ஸ்கெட்ச் ஒன்று போட்டு கொடுத்தாரு, நீங்க இந்த டைம்ல இந்த ரோடால போங்க, உங்களுக்கு மதீனா உள்ளுக்கு போயிட்டு சஹாபாக்களை பழி வாங்கியலும் என்று. கொஞ்ச நாள் நின்று 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 கிட்டத்தட்ட 2-2.5 மாசம் போச்சு. பத்ர் முடிஞ்சதுக்கு பின்னால இவர் மதீனாவுக்கு சரியா என்டர் ஆகுறதுக்கு உள்ளுக்கு போக்கலே 2 சஹாபாக்களை கொலை செஞ்சிட்டாரு, ஷஹீத் ஆகிட்டாங்க. இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டோன்னே நபி அவங்க டக்குன்னு 313 சஹாபாக்கள் பத்ர்ல இருந்தாங்களே அவங்கள கூட்டி கொண்டு வந்தாங்க. சொன்னாங்க, நாங்க பத்ருக்கு போனோம் யுத்தம் செய்யறதுக்கு இல்ல, ஆனா யுத்தம் நடந்துச்சு, இப்ப நான் யுத்தம் செய்யறதுக்காக வேண்டிய போறேன், எடுங்க உங்களோட வாழ்வலை என்று சொல்லி சஹாபாக்களை ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க இது அபூ சுஃபியானோட யுத்தத்துக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரப்போக்கல அபூ சுஃபியான் அந்த பயத்திலேயே, பத்ர்ல தோத்த தோல்வியோட பயத்திலேயே வந்த படையோட திருப்பி ஓடிட்டான். யுத்தம் நடக்கல, ஒரு யுத்தம் தான் ஆனா நடக்கல. இப்ப சஹாபாக்கள் வந்து இவங்க விட்டுட்டு போன குதிரை, வால், கவசம் எல்லாத்தையும் புறக்கினாங்க. புறக்க போக்கல அந்த யுத்தத்துல அபூ சுஃபியான் சாப்பாடு வந்து என்னன்னு சொன்னா சவீக்னு சொல்றேன். சவீக்னு சொல்றேன் வந்து ஒரு கஞ்சி. சவீக்கின்ற அந்த அரபு வார்த்தையோட பேர் வந்து எங்கட பாஷையில சொல்றேன்னா கஞ்சி, போரிச்சு. அந்த கஞ்சி அப்படியே என்ன செஞ்சாரு, அந்த இடத்துல அப்படி போட்டுட்டு போயிட்டாரு. இப்ப சஹாபாக்கள் வந்து தேடி தேடி பார்த்தாங்க, இவங்க எல்லாம் கஞ்சை விட்டுட்டு போயிட்டீங்கிறாங்க. பெரிய பெரிய பானவல்ல காய்ச்சிருந்த கஞ்சி. இப்ப சஹாபாக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு மதீனாக்கு வரப்போல கேட்டாங்க, மக்கள் என்ன நடந்துச்சு? சொன்னாங்க, இல்ல கஞ்சி பானை யுத்தம் ஒன்று நடந்துச்சு. பேர் கொஞ்சம் நல்லா இருக்கேனா, 1400 வருஷத்துக்கு போதே நடந்தீங்க இப்படி உண்டு. சபீக்கின்ற வார்த்தையில அர்த்தம் வந்து கஞ்சி. ஏன் சஹாபாக்கள் அந்த யுத்தத்துக்கு பேர் வச்சாங்க கஞ்சி என்று சொன்னா, அபூ சுஃபியான் அந்த யுத்த காலத்துல விட்டுட்டு போனே அவட சாப்பாடு எல்லாத்தையும். அதனால அந்த யுத்தத்தை பேரே கஞ்சிப்பான யுத்தம். வெளியே போயிட்டு சொல்லிடுவான கஞ்சிப்பான யுத்தம் என்று. ரசோத்து சவீக்கின்றே வச்சுக்கோங்க, இது அரபுவோட நினைவு வச்சுக்கோங்க. இந்த சம்பவம் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொல்றவங்க இதுக்கு முத இது நடந்துச்சு துல்ஹிஜ்ஜா, இப்ப நாங்க இருக்கிற மாசத்துல தான். அல்ஹம்துலில்லாஹ் புற கண்டுட்டாங்க, நினைக்கிறேன் மிச்சம் பேருக்கு தெரியுமா இருக்கு. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் துல்ஹிஜ்ஜா புற ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. கேலண்டர் படித்தான் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு பெருநாளும் வருது. துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது இரவையில நாங்க இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த கஸ்வத்து சவீக் நடந்துச்சு ரமலான் 2.5 மாசம் கழிச்சு இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல. இது ஒரு சம்பவம் இந்த துல்ஹிஜ்ஜால. ரெண்டாவது ஆக முக்கியமான சம்பவம் தான் இந்த துல்ஹிஜ்ஜா என்று சொன்னாலே இந்த மாசத்தோட ஹீரோ யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்கள நினைவு கூர்ற மாசம்.
எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு இந்த மாசத்தோட பெரிய ஒரு பங்குண்டு இருக்குதோ, இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு 3 ஆம்பளை புள்ளையிலும் 4 பொம்பளை புள்ளையிலும் இருந்தாங்க. பொம்பளை புள்ளை உம்மு குல்சூம், ருக்கையா, ஜைனப், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஆம்பளை புள்ளை அப்துல்லா, இப்ராஹிம், காசிம். காசிம் முதலாவது, அப்துல்லா இரண்டாவது, இப்ராஹிம் மூணாவது. இந்த நபி அவங்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது மகன் இப்ராஹிம் பிறந்தது அவரோட பர்த்டே இந்த துல்ஹிஜ்ஜா மாசம் தான். இது எங்களுக்கு தெரியும்ன்றவங்க எதுக்கு முதல் நபியோட புள்ள பிறந்த மாசம் தான் நாங்க இருக்கிற மாசம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாசம். மூணாவது ஒரு சம்பவம் தான் எங்க எல்லாருக்கும் தெரியும். இஸ்லாத்துடைய 2வது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஃபஜ்ர் தொழுவைக்காக வேண்டி எப்ப முஸல்லல வந்து நின்றாங்களோ, ஒரு மஜூசி நெருப்பு வணங்கி அப்படி பாஞ்சு கொண்டு வந்து கத்தியால குத்தி அந்த வருத்தத்துல பனிய புழுந்தாங்க. அதுக்கு பின்னால் அந்த வருத்தத்துல 7 அல்லது 9 நாட்கள் கழிச்சு உமர் ரலியல்லாஹு அவங்க மௌத்தா போனாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தாக்கப்பட்டதும் மௌத்தா போனதும் நாங்க இப்ப இருந்து கொண்டிருக்கிற இந்த துல்ஹிஜ்ஜா மாசத்துல தான். ரமலானுடைய மாசத்துல யார் மௌத்தா போனே? நபியோட மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல யார் மௌத்தா போனே? இஸ்லாத்துடைய 2வது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தா போன மாசம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாசம். அபூ தாலிப் சில மாசங்கள் முன்பின். இன்னொரு ஹலீஃபா, இஸ்லாத்துடைய இன்னொரு ஹலீஃபாவும் இதே மாசத்துல தான் மௌத்தா போனாங்க. அது யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அடுத்து வந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, 3வது இஸ்லாத்துடைய ஹலீஃபா. இவங்களும் மௌத்தா போனது ஷஹீதானது முனாஃபிகீன்களால ஊட்டு தாப்பைக்கு மேலால ஏறி அவங்கள கொலை செஞ்சாங்க. நீண்ட சம்பவம், இன்னொரு நேரம் பேசலும். இவங்க மௌத்தா போனையும் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல தான். எனவே துல்ஹிஜ்ஜாவுடைய மாசம் என்ன நாங்க நினைச்சிக்கிறோம் உதுஹியாட, அரஃபாட, ஐயாமு தஷ்ரீக்ட, ஹஜ் இருக்கிற மாசம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட மாசம் என்றது எல்லாமே பொதுவான அறிவுகள், எல்லாருக்குமே தெரியும். ஆனா எங்களுக்கு இன்றைக்கு தான் தெரியும் இந்த துல்ஹிஜ்ஜா மாசத்துல இப்படி ஒரு கஸ்வத்து சவீக்னு சொல்லி ஒரு யுத்தமும் நடந்திருக்குது. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போனாங்க. துல்ஹிஜ்ஜா மாசத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போனாங்க. இந்த துல்ஹிஜ்ஜா மாசத்துல தான் மத்த என்ன சொன்னது இல்ல கஸ்வத்து சவீக் உண்டு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம் பிறந்த மாசம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாசம். நான் என்ன சொல்ல வாரேன், இந்த இன்ஃபர்மேஷன்களை வச்சு நாங்க ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில மே எத்தனாவது மாசம்? மே 5வது மாசம். நவம்பர் எத்தனாவது மாசம்? 11வது மாசம். 4வது மாசம் எதுன்னு சொல்லி கேட்டா ஏப்ரல் எண்ணுவோம். சஃபர் எத்தனாவது மாசம்? உடனே பதில் கொஞ்சம் யோசிக்கிறீங்கன்னா துல்காதா எத்தனாவது மாசம்? ரஜப் எத்தனாவது மாசம்? இங்கிலீஷ் கேலண்டர்ல ஜனவரியிலிருந்து டிசம்பர் மட்டும் நாங்க எந்த அளவுக்கு ஃபெமிலியர் ஆகி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இஸ்லாமிய மாதங்களோட நாங்க ஃபெமிலியர் ஆகினதே இல்லை. இன்னும் 12 மாசங்கள் தெரியும், ஆனா இப்படி பரட்டி கேட்டா தெரியா. 2வது விஷயம், ஜனவரியில் என்ன இவெண்ட் இருக்குது? தைப்பொங்கல் இருக்குது, மாட்டு பொங்கல் இருக்குது. பிப்ரவரியில் என்ன இருக்குது? வேலண்டைன்ஸ் டே இருக்குது. இப்படி ஒவ்வொரு மாசத்தையும் சொல்லிக் கொண்டு போகல ஒவ்வொரு மாசத்துலயும் இருக்கிற இவெண்ட்ஸை நாங்க சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்குது சொல்லுவாங்க, பிழை சொல்ல வரல நான். ஆனா முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில முஹர்ரம்ல என்ன நடந்துச்சு? முஹர்ரம்ல தான் ஹிஜ்ரத் நடந்துச்சு. முஹர்ரம்ல தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போனாங்க. சஃபர்ல என்ன நடந்துச்சு? ரஜப்ல என்ன நடந்துச்சு? ஷஅபான், ரமலான், துல்காதா, துல்ஹிஜ்ஜால என்ன நடந்துச்சு? அல்லாஹு அலம். நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று யோசிக்கலும். எங்கட புள்ளைகள் இப்ப நாங்களும் ஏர்லி பேரண்ட்ஹுட்ல தான் இருக்கிறோம். எங்கட புள்ளைகளும் சின்ன புள்ளைகள் தான். ஆனா யார் வீட்டுல சின்ன புள்ளைகள் இருக்குதோ அவங்க கொஞ்சம் யோசிங்க, ஊர்ல ஒரு இஸ்லாமிக் கேலண்டர் ஒன்று ஃபாலோ பண்றேன். என் பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கணும். முஹர்ரம் மாசம், இந்த முஹர்ரம் மாசத்துல இன்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு சொல்லி நாங்க ஒரு சார்ட் ஒன்று போட்டு வச்சிட்டு, சஃபர் மாசம் இன்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு, துல்ஹிஜ்ஜாவுடைய மாசம் இன்னென்ன 4 நிகழ்வுகள் இப்ப நான் சொன்னேன், இந்த நிகழ்வுகள் நடந்துச்சு போட்டு வச்சா ஏண்ட பிள்ளைக்கு ஒவ்வொரு மாசமும் வரப்போக்களை தெரியும். இந்த மாசத்துல இஸ்லாமிய வரலாறுல இந்தந்த விஷயங்கள் நடந்திருக்குது.
ஜனவரி என்று சொன்னா டக்குன்னு தலையில வருது, பிப்ரவரி வேலண்டைன்ஸ் வருது, கிறிஸ்துமஸ் தலையில வருது, மே தினம் உழைப்பாளி தினம் என்றதெல்லாம் தலையில வருது, டீச்சர்ஸ் டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே எல்லாமே என்ற தலையில இருக்குது டேட்டோட. ஆனா இஸ்லாமிக் கேலண்டர் என்று சொல்றது சம்பவங்கள், நிகழ்வுகள், வரலாறுகள். வரலாறு இல்லாத ஒரு சமூகமா நாங்க மாறிட்டோம். அதனால பொறுப்புதாரிகள், பேரண்ட்ஸ் என்ற அடிப்படையில் எங்களோட ஒரு கவனம் இருக்கணும். எங்களோட பிள்ளைக்கு எந்த அளவுக்கு இஸ்லாமிய வரலாறுகள் தெரிஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு தான் பிள்ளைகிட்ட இஸ்லாமிய உணர்வுகள் வரும். அதனால அந்த விஷயத்தை எங்களுக்கு யோசிக்கலும். முதலாவது ஆரம்பமான விஷயம். இரண்டாவது, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல தான் நான் சில சிறப்புகளை சொல்றேன். அதுக்கு பிறகு துல்ஹிஜ்ஜால செய்ய வேண்டிய அமல்களை நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல இஸ்லாத்துக்கு கொடுத்த ஒரு ஆக பெரிய விசேஷமான ஒரு நாள் உண்டு தான் அரஃபாவுடைய நாள். இந்த அரஃபாவுடைய நாள் முஸ்லிம்கள் எங்களுக்கு சும்மா ஒரு அரஃபாட நாள். ஆனா இது அரஃபாட நாள் இல்ல, உலகத்துல இஸ்லாம் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட நாள். இஸ்லாம் உலகத்துல எப்ப ஆரம்பிக்கப்பட்ட நாள்? நான் ஒரு 3 ஆப்ஷன் தரேன். கேள்வி, இஸ்லாம் உலகத்துல எப்ப ஆரம்பமாயிச்சு? முதலாவது ஆப்ஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட 40 வயசுல. ரெண்டாவது ஆப்ஷன் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு வந்ததுக்கு போறோம். மூணாவது ஆப்ஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யாக்கு வாரத்துக்கு முன்னாலேயே இஸ்லாம் இருந்துச்சு. இந்த 3 ஆப்ஷன்ல எது சரி? வேற ஒன்று ரெண்டு சொல்றவங்க, நபி அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததுக்கு போறோம்ன்றவங்க. 3 என்று சொல்றவங்க. மாஷா அல்லாஹ். உலகத்துக்கு இஸ்லாம் இஸ்லாத்தை கொண்டு வந்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. இஸ்லாம் உலகத்துக்கு வந்துச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துல இருந்து. எப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல இருந்து துன்யாக்கு வந்தாங்க, என்னத்தை எடுத்துக்கொண்டு வந்தாங்க? இஸ்லாத்தை தான் எடுத்து வந்தாங்க. இஸ்லாம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதம் ரசூலுல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹ் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ். எல்லா நபிமார்களும் உலகத்துக்கு வந்து ப்ரொபகேட் பண்ணினது இஸ்லாம் இஸ்லாம் இஸ்லாம். இப்ப இஸ்லாம் ஆரம்பிச்சது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல. இஸ்லாம் முடிவடைஞ்சது அல்லாஹ் ஃபுல் ஸ்டாப் வச்சே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஒரு யஹூதி வந்தாரு. வந்து சொன்னாரு, உங்களோட குர்ஆன்ல ஒரு ஆயத் ஒன்று இருக்குது, அந்த ஆயத் சும்மா சரி எங்கட தௌராத்ல இருந்தால் நாங்க அந்த நாளை பெருநாளா கொண்டாடி இருப்போம். யஹூதிகளுக்கு அந்த காலத்துல இருந்து ஆகப்பெரிய வைராக்கியம் என்னன்னு சொன்னா, நாங்க எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றோம், இவங்க எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றாங்க. நாங்களா சரி இவங்களா சரின்றது அந்த காலத்துல இருந்த காம்படிஷன். அப்ப அந்த யஹூதி வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாரு, உங்களோட குர்ஆன்ல ஒரு ஆயத் ஒன்று இருக்குது, சும்மா சரி அந்த ஆயத் வந்து எங்கட தௌராத்ல இருந்தா அந்த இறங்கின நாளை நான் பெருநாளா கொண்டாடி இருப்போம் என்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அப்படிக்கு என்ன ஆயத்தை நீங்க சொல்றீங்க? சொன்னாங்க, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்று சொல்லி ஒரு ஆயத் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், இந்த தீனை நான் வந்து பரிபூர்ணப்படுத்தினேன், இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை முடிவடைஞ்சிட்டேன், இதுக்கு பின்னால் இதுல எந்த எடிஷனும் டிலிஷனும் நடக்க மாட்டுச்சு, கூடுதலோ குறைவோ இஸ்லாத்துல இல்ல என்று சொல்லி இஸ்லாத்தை என்டோஸ் பண்ணினேன், இஸ்லாத்துக்கு சர்டிபிகேட் கொடுத்தேன். அல்லாஹ் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட தீன்ல தான், எங்களுக்கு தான், இந்த உம்மத்துக்கு தான். இது எப்ப நடந்துச்சுன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை கேட்ட உடனே சொன்னாங்க, எனக்கு தெரியும் அந்த ஆயத்தை எப்ப இறங்கிச்சுன்னு சொல்லி. எப்ப இறங்கிச்சு? இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல அரஃபாவுடைய நாளையில. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால இருந்தாங்க. அரஃபாட நாள்ல அல்லாஹ் குர்ஆன் ஆயத் இறக்கினான், யா ரசூலல்லாஹ் இன்றையோட இஸ்லாம் கம்ப்ளீட், இதுக்கு பிறகு இஸ்லாத்தை யாரும் வளர்க்க போறதும் இல்ல, இஸ்லாத்துல இருக்கிறதை இல்லாமாக்க போறதும் இல்ல, இஸ்லாத்தை நான் பரிபூர்ணப்படுத்திட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன் ஆயத் இறக்கினான். அந்த ஆயத் இறங்கிச்சு இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாசம் அரஃபாவுடைய நாள்ல தான். இந்த துல்ஹிஜ்ஜா மாசத்துக்கு இருக்கிற ஆக பெரிய இஸ்லாம் குர்ஆன் உலகத்துக்கு வந்துச்சு ரமலான்ல, குர்ஆன் பரிபூர்ணமாவிச்சு துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல தான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்ஹிஜ்ஜா மாசத்தை இவ்வளவு கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். மக்களே நீங்க விளங்கிக்கோங்க துல்ஹிஜ்ஜா மாசம் எவ்வளவு பொறுமதின்றத. நாங்க எல்லாம் சூரத்துல் ஃபஜ்ர் ஓதுறோம். சூரத்துல் ஃபஜ்ர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? வல் ஃபஜ்ர், வலயாலின் அஷ்ர். என்ன அர்த்தம்? அல்லாஹ் குர்ஆன்ல எதை சொல்றானோ அது கண்ணியமானே.
அல்லாஹ் மக்காவை பத்தி குர்ஆன்ல சொல்றான், மக்கா கண்ணியம். மதீனா பத்தி சொல்றான், மதீனா கண்ணியம். பலஸ்தீன் பைத்துல் மக்திஸ பத்தி அல்லாஹ் பேசுறான், கண்ணியம். அல்லாஹ் காபாவை பத்தி பேசுறான், கண்ணியம். நபியை பத்தி பேசுறான், கண்ணியம். இதே போல அல்லாஹ் ஃபஜ்ருடைய நேரத்தை பத்தி குர்ஆன்ல பேசுறான். ஃபஜ்ருடைய நேரம் கண்ணியமான நேரம் சுத்தி. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் வலயாலின் அஷ்ர், துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களின் மீது சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் இந்த 10 நாளை சத்தியப்படுத்துறான். இது அர்த்தம் அல்லாஹ் கிட்ட காபா, மக்கா, மதீனா, நபி, பலஸ்தீன், பைத்துல் மக்திஸ் எப்படி பொறுமதியோ இந்த 10 நாளும் அல்லாஹ்வோட பார்வையில பொறுமதியான நாள்ல நாங்க இருக்கிறோம். இப்ப நாங்க என்டர் ஆகி இருக்கிறோம் ஆகிட்டான். குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் இந்த 10 நாளை பத்தி சொல்றான். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஒரு நாளை பத்தி சொல்றான். நாங்க எல்லாருமே சூரத்துல் இன்ஷிகாக் ஓதுறோம். இல்ல சூரத்துல் இன்ஷிகாக் இல்ல, சூரத்துல் புரூஜ். வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? வஷாஹிது வமஷ்ஹூத். 50 ஜுஸ்ல வர சூரா. நான் ஏன் இந்த சூராவை சொல்லி குர்ஆன் ஆயத்தை ஓதுறேன், இதுக்கப்புறம் நீங்க ஓத போல டக்குனு தலையில வரும். வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ், வானத்தின் மீது சத்தியமாக. வல் யௌமில் மவ்ஊத், கியாமத் நாளின் மீது சத்தியமாக. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான் வஷாஹிதின் வமஷ்ஹூத். ரெண்டு அல்லாஹ் சொல்றான். இங்க வஷாஹிதின் என்று சொன்னா ஜும்ஆவுடைய நாளின் மீது சத்தியமாக. வமஷ்ஹூத், மஷ்ஹூத் என்று சொன்னா அரஃபாவுடைய நாளின் மீது சத்தியமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹஜ்ஜத்துல் வதால ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க வாழ்க்கையிலேயே. அந்த ஒரு ஹஜ்ஜில அரஃபட நாளும் ஜும்மட நாளும் ஒண்டா வந்துச்சு. ஜும்மட நாள் தான் அரஃபட நாளா இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கினான், இந்த ஜும்மாவின் மீதும் சத்தியமாக, நீங்க இருக்கக்கூடிய இந்த அரஃபாவின் மீதும் சத்தியமாக. வஷாஹிதின் வமஷ்ஹூத். இப்ப நாங்க இருக்கிறோம் ஜும்மட நாள்ல. ஆனா இந்த வருஷம் எங்களுக்கு அரஃபா ஜும்மட நாள்ல வர மாட்டுச்சு. எனக்கு நினைவிருக்குது, போன வருஷம் அரஃபா வந்துச்சு ஜும்மட நாள்ல. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. போன வருஷம் பெருநாள் சனிக்கிழமை வந்திருந்தா அரஃபா வந்து நாங்க எந்திப்போம் ஜும்மட நாள்ல தான். லேசில கிடைக்காது, கோ இன்சிடென்டா எங்களுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த வருஷம் எங்களுக்கு அரஃபா வந்து ஜும்மட நாள்ல வர மாட்டுச்சு. எங்களுக்கு பெருநாள் எப்போ வரும்? 17ஆம் தேதி. 17ஆம் தேதி என்ன நாள்? திங்கக்கிழமை. அப்ப எங்கட அரஃபட நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஹஜ்ஜாஜிகளுக்கு அரஃபட நாள் வரும் வந்து சனிக்கிழமை, ஹஜ்ஜில் இருக்கிறவங்களுக்கு. நல்ல அப்ப இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல தான் நான் இப்ப உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல சிறப்பு அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான், அல்லாஹ் குர்ஆன் ஆயத்துல சத்தியம் செஞ்சிருக்கிறான். இதெல்லாம் பார்த்து கொண்டு போக்கலத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாசத்துக்கு விசேஷமான ஒரு ஹதீஸ் ஒன்று சொன்னாங்க. யார் ஒரு மனிதர் இந்த மாசத்துல ஏதாவது அமல்கள் செய்வாரோ அந்த அமலுக்கு கொடுக்கக்கூடிய கூலிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற எந்த நாட்கள்லயுமே கொடுக்கறது இல்ல. இந்த 10 நாள்ல நீங்க என்ன அமல் செஞ்சாலும் அந்த அமலுக்கு கிடைக்கிற கூலி ஏனைய 350 நாட்கள் எதுல செஞ்சாலும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நாளும் தரப்போறது இல்ல. நபி அவங்க சொன்னாங்க, மா மின் அய்யாமின் அஅஸமு இன்தல்லாஹி வ அஹப்ப இலைஹி மினல் அமலி ஃபீ ஹாதிஹி. டக்கினு மஜ்மல இந்த ஒருத்தர் எல்மி கேட்டார், யா ரசூலல்லாஹ் என்ன சொல்றீங்க? நாங்க எல்லாம் ஜிஹாது செய்யறோம், ஜிஹாதை விட சிறந்த நன்மை இந்த 10 நாள்ல செய்யற அமலுக்கு கிடைக்குமா? நபி அவங்க சொன்னாங்க, நீங்க ஜிஹாதுக்கு போறீங்க உசுர தியாகம் செய்யறதுக்கு, ஆனாலும் அது ஏனைய நாட்கள்ல செய்யறதை விட சிறந்த நன்மைய அல்லாஹ் இந்த 10 நாள்ல நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களுக்கும் தந்து கொண்டிருக்கிறான். சுருக்கமா சொல்றதா இருந்தா, ஏனைய நாட்கள்ல நீங்க தொழுற இஷாக்கு விட இன்றைக்கு நீங்க தொழுந்த இஷாக்கு அல்லாஹ் டபுள் ட்ரிபிள் ரிவார்ட் தந்திருக்கிறான். இந்த 10 நாளையில தொலை போற ஃபஜ்ர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷாவுடைய தொழுவைக்கு முழு வருஷத்திலும் எங்கேயுமே கிடைக்காத நன்மை அல்லாஹ் இந்த 10 நாள்ல உங்களுக்கு தர ரெடியா இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல மிச்சம் தெளிவா சொன்னாங்க. அதனால தான் இந்த 10 நாள் வந்தா அந்த காலத்துல சலஃபுடைய வரலாறுகள் எடுத்து பாருங்க, இந்த 10 நாளை விட மாட்டாங்க. நாங்க எல்லாம் இஅ்திகாஃப் போறோம். எப்ப இஅ்திகாஃப் நாங்க எப்ப போவோம்? ரமலான் கடைசி 10ல. இரவு வணக்கங்கள் எப்ப ஈடுபடுவோம்? ரமலான் கடைசி 10ல. அந்த காலத்துல வாழ்ந்த தாபிஈன்கள் ஆக சிறந்த மனிதர் தான் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க இந்த துல்ஹிஜ்ஜட 10 நாள் வந்துச்சுன்னு சொன்னா வீட்டுல இருக்கிற அடிமைக்கு சொல்லுவாங்க, ராவுக்கு லைட் ஆஃப் பண்ணவானாம் என்று. ஏன்? பெருநாள் வர காட்டும் நான் ராவ் ஃபுல்லா கியாமுல் லைல கழிக்க போறேன். ஏன்? துல்ஹிஜ்ஜட 10 நாள். நாங்க ரமலான்ட கடைசி 10ல செய்யறது, அவங்க துல்ஹிஜ்ஜட ஃபர்ஸ்ட் 10ல செய்வாங்க. ஹாஃபிஸ் இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹிஸ்டோரியன்,
ஒரு பெரிய ஒரு ஆலிமா இருந்தாங்க, அந்த காலத்துல வாழ்ந்த ஆகப்பெரிய அறிவாளி. அவர் இந்த தில்ஹிஜ்ஜால புறக்கண்டா வைஃபுக்கு சொல்லுவாரு, வீட்டுல என்ன பெட்டி படுக்க எல்லாத்தையும் கெட்டிட்டாங்க, நான் பள்ளிக்கு இஅ்திகாஃப்க்கு போறேன். நாங்கெல்லாம் இஅ்திகாஃப்க்கு போவோம் ரமலான்ல கடைசி 10ல. ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த பெரியார்களுக்கு இந்த நாளுடைய பொறுமதி தெரியும். அதனால ராவ் ஃபுல்லா கியாமுல் லைல், கடைசி 10 ஃபுல்லா பள்ளியில இஅ்திகாஃப், இப்படித்தான் அவங்களோட காலத்தை கழிச்சாங்க. அதனால நாங்களும் நியத் வைக்கணும். ஏந்தி அளவுக்கு பள்ளியில இஅ்திகாஃப் நிக்கிற அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்லையா, இரவு ஃபுல்லா நின்று வணங்குற அளவுக்கு உடம்புல சக்தி இல்லையா, இந்த 10 நாளை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி தஹஜ்ஜுத் தொழுவை இந்த 10 நாள்ல நாங்க ஹயாத் ஆக்குறோம். யார் ஆல்ரெடி தஹஜ்ஜுத் பழக்கம் இருக்குதோ கொஞ்சம் நேரத்தோட எழுந்து ஒரு 2 ரக்காத் கூட தொழுவுறேன். ஃபஜ்ருக்கு முன்னால இருக்கிற நேரத்துல கொஞ்சம் குர்ஆன் ஓதுறேன். இந்த 10 நாளை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி செஞ்சுக்கொள்ள நியமிப்போமா இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ராவைக்கு தூங்க போகல, நாளைக்கு தஹஜ்ஜுத் தொழுவை எழும்புவேன், தஹஜ்ஜுத்ல 2 ரக்காத்தை கூட்டிக் கொள்ளுவேன் என்று நியத் இருக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ். எங்கட சஹாபாக்கள் நபி அவங்க சொல்லி தந்தாங்க, இந்த அமல்களை கொண்டு இந்த 10 நாளை ஹயாத் ஆக்குங்க என்று சொல்லி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க எல்லாருக்கும் அமலுடைய பாக்கியத்தை தருவானா. அடுத்தது தான் இந்த நாள்ல இருக்கக்கூடிய ஆக முக்கியமான ஒரு விசேஷம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில விசேஷமான ஒரு ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய காலங்கள்ல, ஏன் ரமலானுடைய மாசத்துல கூட நரகத்திலிருந்து எத்தனை பேரை விடுதலை செய்யறானோ அதை விட அதிகமான மக்களை இந்த மாசத்துல 10 நாள்ல அரஃபாவுடைய நாள்ல விடுதலை செய்யறான். நாங்க எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்ன, ரமலானுடைய மாசம், லைலத்துல் கத்ருடைய இரவு, பெருநாளைக்கு முதண்டு ராவ் அல்லாஹ் நரகத்திலிருந்து கோடான கோடி மக்களை விடுதலை செய்யறான் என்று நாங்க எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஒரு கணக்கொண்டு போட்டு பாருங்க, எத்தனை பேர் விடுதலை ஆகுறாங்க. ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான்ல ஒரு நாளைக்கு 60 லட்சம் பேரை விடுதலை செய்யறான். ஒரு நாளைக்கு 60 லட்சம், 10 நாளைக்கு டக்கிண்டு யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, அக்கவுண்ட்ஸ் மேத்ஸ், ஒரு நாளைக்கு 60 லட்சம், 10 நாளைக்கு 60 மில்லியன், 6 கோடி. 30 நாளைக்கு 6 கோடிண்டா 30 கோடி இல்ல, 6 கோடிண்டா 18 கோடி. 18 கோடி மக்கள் அல்லாஹ் முழு ரமலான்லயும் விடுதலை செய்யறான். ஆனா ரமலான்ல கடைசி நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், அதை டபுள் ஆக்குறான். அப்ப 18 கோடி எத்தனையா மாறும், 36 கோடியா மாறும். முழு ரமலான்லயும் ஒரு மாசத்துல அல்லாஹ் 36 கோடி மக்களை நரகத்துல இருந்து விடுதலை செய்யறான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அரஃபாவுடைய நாளையில முழு வருஷத்திலேயும் அல்லாஹ் எத்தனை கோடி மக்களை விடுதலை செய்யறானோ அதை விட அதிகமான மக்களை இந்த ஒரு அரஃபாட நாள்ல அல்லாஹ் விடுதலை செய்யறான். இப்படி எல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்கட தலையில என்ன படுது, ஒரு வகையில ரமலானை விட தில்ஹிஜ்ஜா வாசியோ தெரியும். இவ்வளவு நன்மை கிடைக்குது, கோடான கோடி மக்களுக்கு விடுதலை கிடைக்குது. இந்த பிரச்சனை எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, 700 வருஷத்துக்கு வந்த மக்களுக்கும் இருந்துச்சு. அப்ப அவர் என்ன செஞ்சாருண்டா, இந்த விஷயம் எல்லாம் படிச்சு கொண்டு போகல. இப்ப ரமலானா துல்ஹிஜ்ஜாவா, ரமலானா துல்ஹிஜ்ஜா, இந்த யமஹாவா ஹோண்டாவா என்ற மாதிரி எது நல்ல. போனார் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட போயிட்டு கேட்டாரு, ரமலான்ல கடைசி 10 சிறந்ததா, தில்ஹிஜ்ஜா ஃபர்ஸ்ட் 10 சிறந்ததா? இல்ல ஹஜ்ரத், நீங்க என்ன சொன்னாலும் ரமலான்ல கடைசி 10 தான் என்று சொல்றவங்க ஒன்று, வேற 2, ஓகே 3, 4, 5, 6, 7, 8 கூடுது ஓட்ஸ். ஓகே, ஆனா நீங்க சொல்றது பார்க்க போகல ரமலானை விட தில்ஹிஜ்ஜா வாசி போல. எனவே தில்ஹிஜ்ஜா 10 ரமலான்ல கடைசி 10 விட நல்லம் என்று சொல்றவங்க சிலவங்க கையவே தூக்கல்ல. ஒன்றும் இல்ல, ரெண்டும் இல்ல, மூணாவது என்ன பதில் ஒன்று இருக்கோ தெரியா. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, நீங்க ரமலான்ல கடைசி 10 தில்ஹிஜ்ஜா ஃபர்ஸ்ட் 10 என்று சொல்லி கம்பேர் பண்ணினா இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் என்று சொல்லி எங்களுக்கு கொடுக்கலாம். எவரேஜ் வைஸ் ரெண்டுமே ஈக்குவல், அல்லாஹ்வுடைய பார்வையில ரெண்டுமே கண்ணியமானது. ரமலான்ல கடைசி 10க்கு லைலத்துல் கத்ர வச்சு அல்லாஹ் முழு சிறப்பையும் கொடுத்துட்டான். தில்ஹிஜ்ஜாட ஃபர்ஸ்ட் 10க்கு அரஃபா வச்சு அல்லாஹ் முழு சிறப்பையும் கொடுத்துட்டான். ஆனா அவங்க சின்னொரு வித்தியாசப்படுத்தி காட்டினாங்க. நீங்க கேக்குறீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் எதுன்னு சொல்லி, இது ஃபர்ஸ்ட் அது செகண்ட் இது நான் பதில் தர மாட்டேன். ஆனா நல்ல ஒரு மாடரேட் பதில் ஒன்று சொன்னாங்க. நாங்க வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் ஒன்று எடுக்க போறோம், இந்த கம்பெனியில எடுக்கவா அந்த கம்பெனியில எடுக்கவா? எங்களை கூட்டாளி சொல்றாரு இல்ல ஹஜ்ரத் ரெண்டுமே ஒன்று தான்,
ஏன்னா பிரைஸ் கொஞ்சம் வித்தியாசம், ஆனா ரெண்டுமே ஒன்று தான். இல்ல இல்ல எது நல்ல சொல்ல இல்ல, ரெண்டுமே நல்ல. என்னைய கன்வின்ஸ் பண்றதுக்காக வேண்டி அவர் சொல்லுவாருன்னா, இது உங்களுக்கு ரிப்பேர் உடனே செஞ்சு கொள்ளும், அதுல பார்ட்ஸ் வந்து லோக்கலா கிடைக்கும். ஆனா இதுல ரிப்பேர் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க வந்து இம்போர்ட் பண்ணி வர காட்டும் 2 கிழமை வெயிட் பண்ணணும். அப்ப நான் டக்குன்னு முடிவுக்கு வருவேன் என்னன்னே, இது வந்து கொஞ்சம் வாசி ஒன்று கூட இறக்கி போடுது. அதுக்கு போற அவரு சொல்றாரு, ஆனா மார்க்கெட்ல எல்லாரும் எடுக்கிற இதைத்தான் இது கொஞ்சம் ஆட்கள் எடுக்கிற குறைவுன்னு சொல்றாரு. இப்ப என் உள்ள டக்குன்னு அந்த பக்கம் போயிட்டுடும். அதான் இத மாதிரிதான் லைலத்துல் கத்ரா அரஃபாவா ரமலான் கடைசி 10 துல்ஹிஜ்ஜா ஃபர்ஸ்ட் 10. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, நாளை 2ஆ பிரிங்க, பவல் ராவ். துல்ஹிஜ்ஜா 10 பவல் சிறந்ததா இல்ல ராவ்? துல்ஹிஜ்ஜா 10 ராவ் சிறந்ததா ரமலான் 10 ராவ் சிறந்ததா என்று சொல்லி கேட்டா ரமலான் 10 ராவ் சிறந்தது. பவல்ல துல்ஹிஜ்ஜா பவல் சிறந்ததா ரமலான் பவல் சிறந்ததா என்று சொல்லி கேட்டா துல்ஹிஜ்ஜா பவல் சிறந்தது. நாளை 2ஆ உடைச்சு பதில் கொடுத்தாங்க சரிசமமா. ஏன்? ரமலான் கடைசி 10 ராவேல தானே லைலத்துல் கத்ர் வருது, கியாமுல் லைல் இருக்குது, 27 ராவ், ஒற்றைப்படையான இரவுகள் எல்லாமே ராவ் ராவ் ராவ். அப்ப ராவை வச்சு பார்க்க போகல ரமலான் கடைசி 10 ராவுகள் சிறந்தது. துல்ஹிஜ்ஜா பவல் அரஃபா எப்போ வருது? பவலையில. பெருநாள் எப்போ வருது? பவலையில. யௌமுன் நஹர், ஐயாமுத் தஷ்ரீக் எல்லாமே பவல் 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 என்று தான் போகுது. எனவே பகல் நேரத்தை வச்சு பார்க்க போல துல்ஹிஜ்ஜாவுடைய பவல்கள் சிறந்தது. ஆனா ஓவரால் அதா இதா என்று சொல்லி கேட்டா ரெண்டுமே சரிசமம். இப்ப எங்கட உள்ளத்துல ஒரு பாரம் உண்டு வரணும், நான் ரமலான் கடைசி 10க்கு எப்படி அடிச்சு கொண்டு வரேன் பள்ளிக்கு, அதே சிறப்ப 100க்கு 100 அல்லாஹ் துல்ஹிஜ்ஜா ஃபர்ஸ்ட் 10க்கு வச்சிருக்கிறான். இதனால நீயத் வச்சுக்கோங்க, இன்ஷா அல்லாஹ் ரமலான கண்ணியப்படுத்தினவங்க துல்ஹிஜ்ஜாவையும் கட்டாயம் கண்ணியப்படுத்துவாங்க இன்ஷா அல்லாஹ். சரி, இந்த சிறப்புகளை தான் நான் இப்ப சொல்லிக் கொண்டு வரேன். அடுத்த கஷ்டம், சரி ஹஜ்ரத் இவ்வளவு எல்லாம் நீங்க சொல்றீங்க, துல்ஹிஜ்ஜா 10 நாள் சிறந்தது சிறந்தது நாங்களும் ஏற்றுக்கொள்றோம், என்ன செய்ய? நிறைய அமல்கள் செய்யுங்க. குர்ஆன் ஓதுங்க, திக்ர் செய்யுங்க, தொழுங்க, பள்ளியில இமாம் ஜமாத்தோட தொழறதுக்கு முயற்சி செய்யுங்க, ஃப்ரீ டைம்கள் கிடைச்சுன்னு சொன்னா குர்ஆன் ஓதிக்கோங்க, சதகா தான தர்மங்கள் செய்யுங்க, இதெல்லாம் செய்யுங்க. இது எல்லாத்தோடையும் சேர்த்து நான் குறிப்பாக 2 அமல்களை சொல்லித்தாரேன், இந்த 10 நாளைக்கு விசேஷமான அமல்கள். முதலாவது அமல் தான் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, நபியாவோட மனைவி. அவங்க சொன்ன, நான் சொல்றது எல்லாத்துக்கும் தெளிவா விளங்குது தானே? கேள்விகள் இருந்தா தாராளமா கேட்டுக்கொள்ளலுமா? சொல்றது விளங்காட்டி ஹஸரத் இன்னொரு டைம் சொல்லுங்க என்று சொல்லவும் மேலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க வந்து சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து முட்டும் வாழ்க்கையில 4 அமல்களை விட்டதே இல்லை. நபி அவங்க மௌத்து முட்டும் தப்பி தவறி சரியும் வாழ்க்கையில இந்த 4 அமல்களை விட்டது இல்ல. யாருக்கு தெரியும் அந்த 4 அமல்கள்? ஹஜ், தஹஜ்ஜுத். சில சந்தர்ப்பங்கள் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தத்துல இருந்து திரும்பி வார நேரத்துல கலைப்புல தூங்கினாங்க என்ற சம்பவங்கள் எல்லாம். இந்த 4 அமல மௌத்து முட்டும் விட்டதில்லை. முதலாவது அமல் தான் முஹர்ரம்ல நாங்க பிடிக்கிற ஆஷூரா நோம்பு இருக்குதே, மௌத்து முட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டதில்லை. 2வது அமல் தான் ஒவ்வொரு மாசமும் 3 நாள் நோம்பு வருது, 13, 14, 15. இந்த அமல்களை நபி அவங்க மௌத்து முட்டும் விட்டதில்லை. 3வது அமல் தான் ஃபஜ்ருக்கு முன்னால நாங்க தொழக்கூடிய 2 ரகாத் சுன்னத். இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து முட்டும் வாழ்க்கையில விட்டதே இல்லை. இந்த ஃபஜ்ருடைய பொறுமதி எங்களுக்கு விளங்குது இல்ல. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட், த மோஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் யாரு, டாப் 10 ஆட்களை சொல்லுங்க, அவரை ஸ்டார்ட் பண்ணுவார். எல்லாம் மாஸ்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவார் 10 பேரை. ஆனா நபியாவோட ஹதீஸ் மேல நம்பிக்கை வச்சு வல்லாஹி சொல்றேன், யாரு ஃபஜ்ருடைய 2 ரகாத் சுன்னத்தை தொழுந்தாரோ அவர் அந்த எலன் மாஸ்கை விட ஆகப்பெரிய பணக்காரன், அந்த அண்ட அவர் தான். நபி அவங்க சொன்னாங்க, ரகாஅத்துல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. முழு துன்யாட சொந்தக்காரனாக நீங்க மாறினா எவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதியாவீங்களோ அதை விட அதிகமான சொத்துக்களுக்கு அல்லாஹ் உங்களை அதிபதியாக்குறான், அந்த நன்மைகளை தாரான் 2 ரகாத் சுன்னத்தை ஃபஜ்ருக்கு முதல் நீங்க தொழுந்தால். The most richest person in the world in number 1, the person who performed 2 rakat before fajr salah. அதுதான் பதில். 2வது தான் ஒண்ணுமே எலன் மாஸ்க போட்டுக்கோங்க ஆசைக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்ல வர விஷயம், ஆஷூராட நோன்பு, ஒவ்வொரு மாசமும் பிடிக்கக்கூடிய ஐயாமுல் பீதுடைய நோன்பு, ஃபஜ்ருக்கு முன்னால தொழக்கூடிய
2 ரகாத் சுன்னத். இந்த 3 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்து முட்டும் வாழ்க்கையில விட்டதா சரித்திரமே இல்ல. 4வது நபியாங்க விடாத ஒரு அமல் தான் இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல 10 நாள்ல நோன்பு பிடிக்கிறது. எங்க எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கு கூட தில்ஹிஜ்ஜால போற கண்ட ஜும்மாவுக்கு பின்னால நான் வீட்டுக்கு வந்து கால் ஒன்று வந்துச்சு. அவங்க கால் பண்ணிக்கிறாங்க, ஹஸ்ரத் இன்றைக்கு புற கண்டுபடுமா? நான் சொன்னேன், புற பாக்குற விஷயங்கள் எங்கட கையில, புற காட்டுறது அல்லட கையில இருக்குது. காட்டினா கண்டோம் இன்றேலும் காட்ட கண்டோம் என்று சொல்லலாம். சரி, ஹஸ்ரத் துல்ஹிஜ்ஜா ஆரம்பிச்சா என்ன செய்யுது? நான் சொன்னேன், சில அமல்களை சொல்லிட்டு நோன்பு பிடிக்கிறத நீங்க 7 என்று சொன்னா கட்டாயப்படுத்திக்கோங்க என்று சொல்லி. அதான் அரஃபட நோன்பு இல்லாத நான் கேட்கிறேன், தில்ஹிஜ்ஜா என்ன செய்ய? அது தில்ஹிஜ்ஜா நோன்பு தான் என்று சொல்லி. எங்கட சமுதாயத்துல சில மக்களுக்கு தில்ஹிஜ்ஜா 10 நோன்பு பிடிக்கணுமாண்டே தெரியா. இங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுமா இருக்கும். நான் சொல்றேன், இங்க இல்லாத சில மக்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு தில்ஹிஜ்ஜா மாசத்துல அரஃபட நோன்பு அது 2வது விஷயம். அது கண்ணியமான நோன்பு தான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து முட்டும் உடாத ஒரு அமலிடா தில்ஹிஜ்ஜா 10 நாள்ல பிடிச்ச நோன்பு. பெருநாள் இல்லாம பார்த்தா 9 நாள் அரஃபாவோட சேர்த்து. இந்த நோன்பு இன்ஷா அல்லாஹ் இதுக்கு நான் பிடிக்கல. ஆனா இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நான் பிடிக்கிறேன்னு நியத் வைக்கிறோங்க. இன்ஷா அல்லாஹ் பேசுற நான் முதலாவது நியத் வைக்கணும். நியத் வைங்க இன்ஷா அல்லாஹ். நபியாங்க மௌத்து முட்டும் உடாம செஞ்சத ஆக குறைஞ்சது இந்த வருஷத்துலயாவது நான் செய்வோம் என்று சொல்றது. அந்த நியத்தோட இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்க. வீட்டுல மனைவிக்கும் சொல்லுங்க, இந்த வருஷம் நான் மௌத்துக்கு நான் நபியோட ஒரு அமல ஹயாத்தாக்க போறேன் என்ற வாழ்க்கையில. இது முதலாவது. 2வது விஷயம் தான் அல்லாஹ்வோட நியத்தை கபூல் செய்வானா. 2வது விஷயம் தான் இந்த நாளையில இல்லாம போன அமல்ல ஒன்று தான் தக்பீர் சொல்றது. இப்ப விளங்குதான் நான் தக்பீர் ஏன் சொன்னேன். தக்பீர்ன்றது நோம்பு பெருநாளுக்கு சொல்ற தக்பீர் புற கண்ட போறோம் இஷாக்கும் அடுத்த நாள் ஃபஜ்ருக்கும் பெருநாள் தொழுகையோட தக்பீர் முடிஞ்சு அவ்வளவுதான். ஹஜ்ஜி பெருநாளுக்கு தக்பீர், ஹஜ்ஜி பெருநாளுக்கு 2 விதமான தக்பீர் இருக்குது. ஒன்றிற்கு தொழுவைக்கு பொறவு சொல்ற தக்பீர். அது ஸ்டார்ட் ஆகும் எப்ப? அரஃபட நாள்ல இருந்து 9வது நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இமாம் என்ன செய்வார்? ஒவ்வொரு தொழுவைக்கு பொறவும் தக்பீர் சொல்லுவார். ஐயாமு தஷ்ரீக் முடிய காட்டலும். இந்த தக்பீர் எங்கட சொசைட்டில எல்லாத்துக்கும் பழக்கம். ஆனா யாருக்குமே தெரியாத ஒன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில இருந்து ஆக முக்கியமான சுன்னத்தில் ஒன்று தான் தில்ஹிஜ்ஜா புற கண்டாலே தக்பீர் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது தொழுவைக்கு பொறவு சொல்ற தக்பீர் இல்ல, எல்லா நேரமும் சொல்ற தக்பீர். ரோட்ல போக்கல, வர போக்கல, வீட்டுக்கு போக்கல, வெளியே வர போக்கல, குர்பானுடைய மாடை பார்க்க போகல, ஆடை பார்க்க போகல, எல்லா நேரத்திலுமே தக்பீர் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இது உலமாக்கள் இந்த காலத்துல எழுதுறாங்க, மின சுனனில் மஹ்ஜூரா, சமுதாயத்துல கபர் தோண்டி புதைச்சி இல்லாம போன ஒரு சுன்னத். அல்லாஹ் இந்த மஹல்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் கபூல் செய்யணும். எங்கட வீட்டுல இந்த பழக்கம் இதுக்கு முன்னால இருந்துச்சு என்று சொல்றவங்க, ஆனா இன்ஷா அல்லாஹ் இதுக்கு போறோம் ஹயாத்தாக்குவோம் என்று சொல்றவங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அனைவருடைய நீயத்தையும் கபூல் செய்யட்டும். இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குறவருக்கு தக்பீர் சொன்ன நன்மை மட்டும் இல்ல, போனஸ் ரிவார்டு ஒன்று கிடைக்கும். நபி அவங்க சொன்னாங்க, ஏண்ட சுன்னத் எப்ப சமுதாயத்துல இருந்து இல்லாம மங்கி இல்லாம போயிட்டுடுமோ அப்போ ஒருத்தர் வருவாரு, அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குவாரு. மக்கள் எல்லாம் கேட்பாங்க, என்ன புதுசா என்னமோ சரிங்க, இது புதுசு இல்ல, நபி அவங்களோட சுன்னத் இல்லாம போயிட்டு கபரு தோண்டி புதைச்சி இப்படி ஒன்று இருக்காண்டும் தெரியா. இப்படி சுன்னத்தை ஹயாத்தாக்குறவருக்கெல்லாம் 100 ஷஹீத்களுடைய அந்தஸ்தை கொடுக்குறான். அதனால இந்த சுன்னத் ரொம்ப கவலையான விஷயம். எங்கட சமுதாயத்துல இப்படி ஒன்று தெரியா. நான் என்ன சொல்றேன், வீட்டுல பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்ப போகல தக்பீர் சொல்லி அனுப்புங்க. தக்பீர்ல 3 விஷயம் வரணும். ஒன்றிக்கு அல்லாஹு அக்பர், 2வது லா இலாஹ இல்லல்லாஹ், 3வது அல்ஹம்து அல்லாஹ்வை புகழ்றது. நாங்க தக்பீர் சொல்றத பாருங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். 3 விஷயமும் வந்துருச்சு. அல்லாஹு அக்பரும் வந்துச்சு, லா இலாஹ இல்லல்லாஹும் வந்துச்சு, அல்ஹம்துன்ற வார்த்தையும் வந்துச்சு. யார் இந்த தக்பீரை வீடுகள்ல ஹயாத்தாக்குவாங்களோ அல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இந்த 10 நாள் தக்பீர் உடைய நாள். இந்த 10 நாள்ல வேற ஒரு அமலும் இல்லை. எங்களுக்கு கிடைக்கிற நாயிலமெல்லாம் தக்பீர் சொல்லுங்க. வீட்டுல புள்ளையில ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, தக்பீர் சொல்ல வச்சு அனுப்புங்க. புள்ள ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வருது, தக்பீரோட வீட்டுள்ள கேடுங்க. நான் வாகனத்துல ஏற போக்கல தக்பீர், இறங்க போக்கல தக்பீர். கடையில இருக்கிறீங்க, கஸ்டமர் யாரும் வரல, சும்மா இருக்கிறீங்க, தக்பீரோட இருங்க. கடையை தொடங்க தக்பீரோட, மூடுங்க தக்பீரோட. 10 நாள் தக்பீருக்கு கொடுங்க. இப்ப விளங்கிச்சா நான் ஏன் புட்டுவத்துல உட்கார்ந்தோடனே தக்பீரை சொன்னேன். தக்பீருடைய நாள் இந்தில இருந்து ஸ்டார்ட். இன்ஷா அல்லாஹ் அமல் செய்ய தயாராகும். இன்ஷா அல்லாஹ் அபூ ஹுரைரா அலி, ஒரு சம்பவம் ஒன்று சொல்றேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்தா பரவாயில்ல, பிரச்சனை இல்ல.
அபூ ஹுரைரா இப்னு உமர் ரெண்டு பேரும் கைக்கிட்டையால புடிச்சு கொண்டு ஜோடு போட்டு கொண்டு பஜார்ல திரிவாங்க. துல்ஹிஜ்ஜால 10 நாள் வந்துச்சுன்னு சொன்னா எல்லா கடையா போயிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்துன்னு அடுத்த கடைக்கு போவாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் முழு பஜார்லயும் எல்லா கடையிலையும் போயிட்டு தக்பீரை சொல்லி சும்மா கலகலன்னு வச்சு கொள்ளுவாங்க. ஏன்? மக்களுக்கு அந்த ஒரு வைப், அந்த என்வாயரன்மெண்ட். துல்ஹிஜ்ஜால நாங்க இருக்கிறோம், குர்பானுடைய மாசத்துல இருக்கிறோம், ஹஜ்ஜாஜிகள் அரஃபல நிக்க போற மாசத்துல இருக்கிறோம். அந்த துல்ஹிஜ்ஜால 10 நாள் கலகலன்னு இருக்கும் மதீனால. இது எங்கட வீட்டுல ஹயாத் ஆகும். எங்கட புள்ளைகளை உட்கார வச்சு தக்பீரை சொல்லணும், வாகனத்துல போகல புள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் எங்கட எல்லாட நியத்தையும் கபூல் செய்வானாக. ப்ரோக்ராமுடைய கடைசி சப்ஜெக்டாக மூணாவதாக முக்கியமான ஒரு அமல் தான் உலஹியாவுடைய அமல். உலஹியா சம்பந்தமா சில அடிப்படையான விஷயங்களை நாங்க வாழ்க்கையில படிச்சிருப்போம். உலஹியா சுன்னத் கொடுக்கணும், பங்குன்ற விஷயங்கள் எப்படி பிரிக்கிறதெல்லாம் நாங்க தெரிஞ்சிருக்கிறோம். இதை நான் ஆரம்பத்துல இருந்து கடைசி மட்டும் ஒரு சட்டமாக சொல்லாம கொமனாக சமுதாயத்துல உலஹியா நடக்க போக்கால் எங்களுக்கு வர கேள்விகள், ஹசரத் எப்படி செய்யலுமா, ஹசரத் இது சரியா, நாங்க இப்படி செஞ்சோம், இதுக்கு மாற்று வழி என்ன என்பதாக நிறைய கேள்விகள் வாரேன். அதுல இருந்து ஒரு சில 7 கேள்விகளை நான் தொகுத்தெடுத்தேன். அந்த கேள்வியே பதிலாக கேள்வி பதில நான் சொல்றேன். அதுக்கு பின்னால உங்களுக்கு இது சம்பந்தமான கேள்விகளையும் கேட்டுக்கொள்ளலும். முதலாவது கேள்விதான், இந்த உலஹியாட விஸ்டம் என்ன? விஸ்டம் என்ன சொல்றது? உலஹியாட விஸ்டம் தமிழ்ல சரியான வார்த்தை என்ன? அந்த இல்ல விளக்கம் இல்ல, காரணம் ரீசன் இண்டேலும் அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் நோக்கம், லட்சியம். இந்த உலஹியாட லட்சியம் என்ன, நோக்கம் என்ன? தியாகம். இப்ப நான் மாடு அறுக்கிறேன், இதுல எங்க தியாகம் நடக்குது? உங்களோட பதில் சரி, நான் வாரேன், அவனோட பதில் சரி. வேற என்ன இருக்குது? நியத். இதுல ஆக முக்கியமான இடம் தான் நாங்க எல்லாருமே உலஹியா என்று சொன்னா, குர்பான் என்று சொன்னா நாங்க நினைச்சிருக்கிறோம் வந்து அறுக்கிறை என்று சொல்லி. குர்பான் இந்த அறுக்கிற இல்ல, குர்பான் இந்த நெருங்குறை. குர்பான் என்ற வார்த்தையோட அர்த்தம் வந்து குர்ப், நெருங்குவது. அறுக்கிறதுக்கும் நெருங்குறதுக்கும் எப்படி தொடர்பாகுது பாருங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய கழுத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்ப கத்திய வச்சாங்களோ அறுத்தாங்களா? அறுக்கவே இல்ல. அல்லாஹ்வை நெருங்கினாங்களா? அல்லாஹ்வை நெருங்கிட்டாங்க. அறுக்கவே இல்ல, ஆனா அல்லாஹ்வை நெருங்கிட்டாங்க. எதனால என்று சொன்னா, மாடை இல்ல அறுக்கணும், நாங்க எங்கட ஃபீலிங்ஸா அறுக்கணும். எங்கட உணர்வுகள் இருக்குது, எங்கட உணர்வுகள் தான் அங்கிட்டு அறுக்கப்பட்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்த கழுத்துல கத்திய வச்சு அறுத்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத் இல்ல, அவட உள்ளத்துல இந்த உணர்வு இருக்குது. ஏண்ட அல்லாஹ் ஏண்ட இஸ்மாயில் என் மகனை விட எனக்கு முக்கியம் என்றதை எடுத்து காட்டினாங்க. இஸ்மாயில் என் ஈர கொலை, ஆனாலும் அல்லாட முஹப்பத் முன்னுக்கு இஸ்மாயில முஹப்பத்தை நான் அறுத்துட்டேன். எப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஹலாலான ஒரு புள்ளைய அல்லாட முன்னுக்கு தியாகம் செஞ்சாங்கன்றா, இன்னைக்கு எவ்வளவு ஹராமான விஷயங்கள் எங்கட உள்ளத்துல இருக்குது. இது அல்லாட முன்னுக்கு நாங்க தியாகம் செய்யணுமா இல்லையா? இதுதான் குர்பானுடைய ஆக பெரிய நோக்கம். நாங்க அறுக்க போக்கல வரணும், நான் அறுக்கிறேன் மாடு இல்ல, என் உள்ளத்துல இருக்கிற ஹராமான ஆசைகளை. இந்த மாடு அறுப்பட்டு ரத்தம் பனிய புல போக்கல அல்ல என் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். நான் நியத்து வைக்கணும், இதுக்கு போற இந்த ஹராமான பாவங்களை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா குர்பான்ல அல்ல எதிர்பார்க்குது நீங்க மிருகத்தை இல்ல அறுக்கணும், நீங்க உங்களோட உள்ளத்துல இருக்கிற ஃபீலிங்ஸா இருக்கணும். என் உஸ்தாத் மௌலானா அப்துல் ஹமீத் இஸ்ஸாக், சவுத் ஆப்பிரிக்கா அசாத்வில் மதரசாவுடைய ஃபவுண்டர் பிரின்சிபல், அவங்க ஒரு கதையொன்று சொன்னாங்க. அவங்களோட உஸ்தாத் ஹஜரத் மௌலானா ரஷீத் அஹ்மத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்தியால வந்து ஒரு பெரிய ஒரு ஆள். அவர் குர்பான் எப்படி கொடுப்பாருன்னு சொன்னா, எங்களே மாதிரி இந்த 2-3 நாளைக்கு போயிட்டு மாடொண்டு ஆடொண்ட பார்த்து அறுக்கிறவர் இல்ல. தில்ஹிஜ்ஜா மாசம் முடிஞ்சு அடுத்து முஹர்ரம்லயே போயிட்டு ஒரு நல்ல பசந்தான வெள்ள ஆடொண்ட வாங்குவாராம். ஆடுண்ட வீட்டுல கொண்டாந்து நல்ல பசுந்தா அழகா குளிப்பாட்டி உடுப்பாட்டுல குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து இறக்கமா வளர்ப்பாங்களாம். எங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஆடுண்டு வளர்த்தா ஆடு வந்து எங்களோட புள்ளமாய் பழவும், டக்குன்னு அட்டாச் ஆகிடும் எங்களோட. அவரு வளர்த்து அந்த ஆடு எப்படி மாறும் என்று சொன்னா, இவர் வீட்டுல இருந்து மதரசாக்க போகல, ஆடு அவரோட பின்னுக்கால போகும். அவரு ஒரு கிளாஸ் ரூம் உள்ளுக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு 8 ஹவர் பாடம் நடத்துவாங்க. அந்த 8 ஹவருக்கும் ஆடு அந்த கிளாஸ் ரூம் வாசல்ல உட்கார்ந்து கொண்டே இருக்கும்.
இவர் எப்ப கிளாஸ முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாரோ இவட வாகனத்துல பின்னுக்கால் ஆடு வீட்டுக்கு ஓடிக்கொண்டே வரும். அவட புள்ள மாதிரி ஆட்டை வளர்ப்பாராம். வீட்டுல இருக்கிற புள்ளையில என்ன செய்யும்டா ஆட்டுக்கு டை அடிக்கும். வெள்ளாடுண்டே மஞ்ச டை, சோப்பு டை, நீல டைன்னு சொல்லி முழு வருஷமும் அந்த ஆடு வந்து வீட்டுல ஒரு புள்ளமாய் வளர்ப்பாங்க. தில்ஹிஜ்ஜட 10வது நாள் வந்த உடனே அந்த ஆடை பெரட்டி போட்டு அறுக்க போகல அந்த உள்ளத்துல வர ஃபீலிங் இருக்குது. இது யாருக்கு அடக்கேலும்? புள்ளையில அழும், பாப்பா அறுக்கவானம். அந்த நேரத்துல இவர் சொல்லுவாரு, ஏண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அறக்க போல எப்படி அடை கொண்டு அறுத்தாங்க, ஏண்ட உள்ளத்துல வர ஆசையை நான் அல்லாஹ்ட முன்னுக்கு அறுக்கிறேன் என்று சொல்லி தக்பீர் சொல்லி அந்த ஆடை அறுப்பாங்க. இதுதான் அசல் நோக்கம், குர்பானுடைய நோக்கம். இன்றைக்கு எங்களுக்கு நான் சொல்லல மாடையும் கொண்டு போயிட்டு வீட்டுல வச்சு வளங்க என்று சொல்லி ஒரு வருஷத்துக்கு. ஆனா குறைஞ்சபட்சம் நாங்க நியத்து வச்சு கொள்ளணும். சும்மா அறுக்கிறோம் என்றதுக்காக வேண்டி மிருகத்தை அறுக்கிற இல்ல வகையான நோக்கம். அங்க மிருகம் அறுப்பட்ட போக்குள்ள என் உள்ளத்துல இருக்கிற ஹராமான ஆசைகள் அறுப்பட்டு போகணும். நான் நியத்து வைக்கணும், ஒரு டாட் ரத்தம் பொழுது நான் சுத்தமாவிட்டேன், இதுக்கு அப்புறம் மறுவ அந்த நஜிஸ்க்கு போக மாட்டேன். இதுதான் உலகையாட அசல் நோக்கம். ரெண்டாவது உலகையாட விஷயத்துல மக்களுக்கு வரக்கூடிய ஒரு கேள்விதான், பொம்பளைக்கு உலகையா கொடுக்கலுமா? வீட்டுல இருக்கிற பொம்பளை கையில போனோண்டு வச்சுக்கிறாங்க 1.5 லட்சம் ரூபாய். இப்ப அவங்க கேட்கிறேன் மாப்பிள்ளை கிட்ட, ஹசரத் மாப்பிள்ளை உலகையா கொடுக்குறாரு, எனக்கும் கொடுக்கலுமா? டக்குன்னு ஹஸ்பண்ட் சொல்றாரு, நான் தானே கொடுக்குறேன், நீங்க என்னதுக்கு தடமாறுறீங்க? உலகையால நீங்க கொடுக்க தேவையில்ல, நான் கொடுக்கறதுல உங்களுக்கு எல்லாம் சரின்னு சொல்லி. பெண்களுக்கு உலகையா கொடுக்கலுமா ஏலவா? பெண்களுக்கு தாராளமா உலகையா கொடுக்கலும். கொடுக்க ஓடுமா என்று சொல்லி கேட்டா சொல்லுவோம் இல்ல என்று சொல்லி. ஆனா ஒரு பெண் முன்வந்து கொடுத்தா நன்மை கிடைக்குமா? நிச்சயமாக நன்மை கிடைக்கும். இதுல ஏதாவது தெளிவுகள் தேவையா? வீட்டுல மாப்பிள்ளை கொடுக்காட்டி இந்த நேரத்துல மாப்பிள்ளை கொடுக்கறதை தான் அங்கிட்டு முறை, அவர் தான் கொடுக்கணும் என்றா குடும்பத்துடைய செலவு அவர் தான் பொறுப்பெடுத்திக்கிறாரு. ஆனா அவரு கொடுக்கல, மனைவிட கையில கொஞ்சம் சேர்த்து வச்ச சல்லிவல் இருக்குது. இப்ப மனைவிக்கு அந்த வீட்டுல முன்னுக்கு வந்து உலகையா கொடுக்கலும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சார்பாக. மாப்பிள்ளையும் கொடுக்க போக்கல, மனைவிக்கும் பெறலாம் அங்கிட்டு கொடுக்கலுமா? அதுக்கும் மார்க்கத்துல அனுமதி இருக்குது. கொடுத்தா நிச்சயமாக உலகையாட நன்மை கிடைக்கும். அதனால பெண்களுக்கும் இந்த உலகையாட நன்மையில பங்கு கொடுங்க. உலகையா அதிகமான முறையில் எந்த அளவுக்கு உலகையா இபாதத் உலகத்துல நடக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சந்தோஷப்படுவாங்க. ஒரு வீட்டுல ஆண் என்ற அடிப்படையில நான் ஏண்ட கெப்பாசிட்டியில கொடுக்குறேன், ஏண்ட மனைவி கிட்ட ஒரு பேங்க் பேலன்ஸ் ஒன்று இருக்குது, ஹதியாவா கிடைச்ச சல்லி ஒரு 50,000 இருக்குது, மனைவிக்கு ஒரு விருப்பம் நானும் இந்த மாசம் ஒரு ஆடு ஒன்று கொடுக்கணுமா, மாஷா அல்லாஹ் உலகையாட இபாதத் அவங்களுக்கும் செய்ய கொடுங்க. எங்கட சொசைட்டில ஒரு பழக்கம், பெண்களுக்கு உலகையா என்றது இல்லாம போயிட்டுச்சு. அது ஒரு மிஸ்கன்செப்ஷன், பெண்கள் கொடுக்க கூடாதுன்றது இல்ல, கொடுக்க கூடாதுன்றது இல்ல, கொடுக்க தேவையில்ல. ஆனா கொடுத்தா நன்மை கிடைக்குமா? நிச்சயமாக நன்மை கிடைக்கும். அடுத்தது கடைசி ஒரு 5-6 வருஷமா இந்த எங்கட சமுதாயத்துல இருக்கிற ஒரு பிரச்சனை, இந்த மாடு பார்க்க போறேன். நான் கொஞ்சம் எழுப்பி கொள்றேன், கேள்வி பதில் தானே. உங்களுக்கு தாராளமான கேள்வி, உங்களோட சந்தேகங்களை உலகையா சம்பந்தமான, பெருநாள் சம்பந்தமான, துல்ஹிஜ்ஜா சம்பந்தமான வேண்டிய கேள்வியை கேட்டுக்கொள்ளும். எங்கட சொசைட்டில ஒரு பிரச்சனை தான், இந்த மாடு பார்க்க போனா 150 ராத்தல் மாடு, ஆனா சுவரா அவர் சொல்லுவார் 400 200 ராத்தல் நல்லா தெரியும், ஆனா அவர் சொல்லுவார் 450. இப்ப அவர்கிட்டையும் நாங்க ஏமாறக்கூடாய், அவருடையும் நோக்கம் என்ன ஏமாத்தக்கூடாய் என்ற நல்ல எண்ணத்தால இவர் என்ன சொல்றேன்டா, நீங்க ராத்தலுக்கு மாடு வாங்க வேணாம், கொண்டு போயிட்டு அருங்க, அறுத்ததுக்கு அப்புறம் கூறு போட்டு நீங்க பாருங்க எவ்வளவு பிடிக்குதுன்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை நீங்க எனக்கு செட்டில் பண்ணுங்க. சமுதாயத்தில் நடக்குதா இல்லையா? நடக்குது என்று சொல்றோம், தெரியும் என்றவங்க கேள்விப்பட்டவங்க மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் நடக்குது இருக்குது. பெரிய ஒரு பிரச்சனையா மாறிடுச்சு. ஜம்இய்யத்துல் உலமாட தெளிவான வழிகாட்டலுமிக்கு ஃபத்வா டிபார்ட்மெண்ட்டுடைய இந்த உலஹியா என்று சொல்றது மிருகத்துடைய வியாபாரம். உலஹியா என்று சொல்றது இறைச்சி வியாபாரம் இல்ல. நான் மாட்டை கொண்டாந்து அறுத்தத்துக்கு போறோம், கூறு போட்ட போறோம், பாக்குறேன் மாட்டுக்கு எவ்வளவு பிடிக்குது, அந்த அமௌண்ட்டை பார்த்து ராத்தல் கணக்க பேசி இப்ப நான் விலையை பிக்ஸ் பண்ணினா இவர் உலஹியா கொடுத்தில்ல, அவரு இறைச்சி வாங்கி இருக்கிறாரு சல்லி கொடுத்து. உலஹியா என்று சொல்றது என்ன, மாடு உசுரோடு இருக்க போகல நான் வாங்கணும், வாங்குறது அந்த அக்ரிமெண்ட் கன்க்ளூட் ஆகணும், முடியணும், ஏன்னா பிரைஸ பிக்ஸ் பண்ணி முடிக்கணும். அறுத்ததுக்கு பிறகு பிரைஸ பிக்ஸ் பண்ணினா அது மாட்டு இறைச்சா போயிட்டுடும். அறுக்க முதையே பிரைஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணி தான் நான் அந்த மாடை வாங்கினேன் என்று சொன்னா இப்ப இது உலஹியாவுடைய நன்மையாக கணக்கெடுக்கப்படும். கிளியரா? இது ரொம்ப தெளிவாக விளங்கி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த விஷயங்களை செஞ்சாங்க, அதுக்கு பிறகு தெரிஞ்சதுக்கு பிறகு தலையில கைய வச்சாங்க.
எங்கட உதுஹியா இபாதத்ன்றது இப்படி அநியாயமா போயிட்டு கூடாது எங்கட மனத்தனத்துல. நாங்க நினைப்போம் இது புத்திசாலித்தனம் என்று. நாங்க ஏமாறலையா 200 ராத்துல 450 சொல்ல பார்த்தாரு. நான் ஒரு மாதிரி அவர்கிட்ட அர்த்தத்துக்கு போறோம் புடிச்சு பார்த்து பாருங்க இவ்வளவு தான் இருக்குது சொல்லி பார்த்தா 200 இல்ல ஹஜ்ரத் 150 ராத்துல தான். நான் சுட்டி இந்த பையனை தப்பிட்டேன். இல்ல நீங்க இறைச்சி வாங்கியிருக்கிறீங்க இந்த பையனை. உதுஹியாட அமல் நடந்தில்ல. இது ஆக முக்கியமான ஒரு ஏரியா வந்து. இல்ல ரைட், நல்ல மாஷா அல்லாஹ், நல்ல கேள்வி உண்டு. அவங்களோட கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப கூட்டு குர்பான் என்று சொல்லி வார நேரம் ஷேர் கொடுப்பாங்க ஆட்கள். 30,000 ரூபாய் தாங்க, நாங்க உங்களுக்கு 10 பார்சல் தாரோம் இன்று போஸ்டர் அடிச்சிருக்குது. ஆனா அதுல யதார்த்தம் 30,000 ரூபாய்க்கு 10 பார்சல் வாங்குறது இல்ல, ஒரு பார்சல் 3,000 மேனி. அது இல்ல அங்கிட்டு நோக்கம். இந்த மாட்டுடைய விலை 30,000 ரூபாய் மேனி, 2,10,000 ரூபாய் மாடு. நீங்க 30,000 ரூபாய் கொடுத்து அந்த மாட்டுல பங்கெடுப்பீங்க. கூட்டு குர்பான் செய்யற அந்த நிர்வாகம் என்ன செய்யும் என்று சொன்னா, அந்த மாடை வாங்கும் இந்த 2,10,000 ரூபாய் கொடுத்து. இப்ப அந்த மாட்டோட சொந்தக்காரன் யாருன்னு சொல்லி கேட்டா நீங்க 7 பேர் தான். இவங்க யாரு? கூட்டு குர்பான். இவங்க உங்களோட ஏஜென்ட். உங்களுக்கு வீட்டுல கொண்டு போயிட்டு அறுக்க இல்லாததுக்கு நீங்க 7 பேரும் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறீங்க, எங்கட மாடை நீங்க அருங்க. இப்ப அவங்க அறுத்து முடிஞ்சதுக்கு போறோம், அந்த மாட்டுல வந்து கிட்டத்தட்ட 140 பார்சல் வருது. இந்த 140 பார்சலை இந்த ஏஜென்ட் என்ன செய்யறாங்கன்னா, சமுதாயத்துல தேவை இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துட்டு மாட்டு சொந்தக்காரருக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு 10 பார்சல் நாங்க தாரோம், எப்படியுமே உங்களுக்கு வர வேண்டிய 20 பார்சலையும் நாங்க தந்தா நீங்க கொண்டு போயிட்டு 10 பேருக்கு கொடுப்பீங்க. அந்த வேலையும் நாங்களே உங்களுக்கு செஞ்சு தாரோம். 10 எடுத்துக்கொண்டு நீங்க போங்க, பேலன்ஸ் 10 உங்களோட சார்பாக நாங்க பொதுமக்களுக்கு பங்குடுறோம். இதுதான் நடக்கிற விஷயம். இப்ப எங்கிட்ட நாங்க 30,000 ரூபாய் இறைச்சிக்கு கொடுத்திருக்கிறோமா? இல்ல, 30,000 ரூபாய் நாங்க மாட்டை வாங்குறதுக்கு கொடுத்திருக்கிறோம். அப்ப எங்களுக்கு கிடைக்கிற 10 பார்சல் அசல் எங்களுக்கு 20 பார்சல் வரணும். 20 கிடைச்சா நான் என்ன செய்வேன்? என்ற ஒரு பங்கு எடுப்பேன், மிஸ்கின்களுக்கு கொடுப்பேன், அதே போல என்ற வந்து நேபர்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொடுப்பேன். இந்த வேலையும் அவங்களே செய்யறாங்க. இதனால தான் அது அவங்களுக்கு பார்சலாக பிரிக்கப்படுது. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொன்னது வேற விஷயம். நானே மாடை பாக்குறேன், மாடை பார்த்துட்டு விலை ஒன்றும் பிக்ஸ் பண்ணாம எடுத்து வரேன், அர்த்தத்துக்கு பொறுத்தான் உங்களுக்கு விலையை பிக்ஸ் பண்ணுவேன். இது பிள்ளை. தெளிவாக விளையங்கோங்க. சந்தேகங்கள் விளங்காத இடங்கள் இருந்தா திருப்பி திருப்பி கேட்கலும் இன்ஷா அல்லாஹ். அத்தனை ராத்தல் கணக்கு பாக்குறேன். கெஸிங்ல தான் பொதுவாக பார்ப்பாங்க. அது எப்படியுமே எங்களுக்கு எஸ்டிமேஷன்ல பார்க்க முடியும், அக்யூரேட்டா பார்க்கல மாட்டுட ராத்தல் கணக்கு. சோ எஸ்டிமேஷன்ல பார்க்க போகலையும் இந்த ஜமாயத்துல் உலமாவோட வழிகாட்டல் இதுலயும் தரப்பட்டிருக்கு. உதுஹியா என்று சொல்றது ஒரு வியாபாரம் இல்ல, பிசினஸ் மாஃபியா நடக்க வேண்டிய ஒரு இடம் இல்லை, ஒரு இபாதத். மாடு விக்கிற ஒருத்தரா இருந்தேன்னு சொன்னா அவர் நினைக்கணும், நான் ஒத்தட இபாதத்துக்கு உதவி செய்யறேன். மாடு வாங்குறவரா இருந்தா நினைக்கணும், நான் தின்றதுக்கு கடையில சல்லி கொடுத்து சாமனம் வாங்குறேன், ஆனா அல்லாட இபாதத்துக்கு நான் ஏன் கூடுதலா செலவழிக்க கூடாது என்ற 2 பேரும் ஒரு நடுநிலைமையான மனப்பான்மையில வரணும். விக்கிறவர் மற்றவருக்கு அநியாயம் செய்யற நோக்கத்திலேயே விற்க கூடாது, வாங்குறவர் இவட்ட முட்டுக்காலுக்கு கீழே அடிச்சுதான் மாடை வாங்கணும் என்ற நியத்திலையும் போக கூடாது. 2 பேரும் இதை பார்க்கணும், ஒரு இபாதத் நாங்க செய்யறோம், எனவே தூய்மையாக செஞ்சு கொள்வோம் என்ற எண்ணத்துல நாங்க வரணும். இது சம்பந்தமான வேற கேள்விகள் இருக்குதா? எப்படி? நல்ல கேள்வி. மாஷா அல்லாஹ். ஒரு நான் முஸ்லிம் கிட்ட இருந்து மாடு வாங்கலுமா? ஜி, மாடை வாங்க போகலும் நான் முஸ்லிம்ஸ் கிட்ட இருந்து வாங்கலும், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா மாடை உதுஹியா என்று சொல்லி நாங்க அறுத்தத்துக்கு போறோம், அதுல மீட்டை மாமிசத்தை நாங்க பங்குட போகல, உதுஹியாட மீட்டை நான் முஸ்லிம்ஸ்க்கு நாங்க பங்குடாம இருக்கிறோம். ஏன்னா அது இபாதத்தின் மூலம் உலுஹியாக்கு சொல்லி குறிப்பாக்கப்பட்டு ஷரியத்ல 3 ஏரியாக்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு முஸ்லிம்க்கு கொடுக்கப்படணும், அந்த முஸ்லிம் இந்த 3 கேட்டகரியில இருக்கேலும், ஒன்று ஒரு மிஸ்கீனா இருக்கிறாரு, அல்லது உங்களோட ஒரு சொந்தக்காரரா இருக்கிறாரு, அதே போல அது நீங்களா இருக்கிறீங்க. அப்ப உலுஹியாட முழு இறைச்சையும் 3ஆ பிரிப்போம். சொந்தக்காரனுக்கு, ரிலேட்டிவ்ஸ் நேபர்ஸ்க்கு மற்றும் மிஸ்கீன்களுக்கு. இவங்க 3 பேரும் முஸ்லிம்களாக இருக்கணும். சில இடங்கள்ல எங்களுக்கு இந்த கொழும்பை பொறுத்தவரையில இந்த இடங்கள் வாரது கஷ்டம். சில இடங்கள்ல அவுட் ஆஃப் கலம்புல இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான், நான் ஒரு இடத்துல இருப்பேன், ஆனா நான் ஒரு ஐசோலேட்டட், என்னைய சுத்தி இருக்கிறது எல்லாமே கிறிஸ்டியன்ஸ், அப்படி இல்லாட்டி நான் முஸ்லிம்ஸ் தான் இருக்கிறாங்க என்ன நேபர். அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் இந்த பையனும் ஒரு ஆடு இல்லாட்டி மாடு அறுத்திக்கிறேன். இப்ப அவங்களுக்கு ஒரு பார்சல் போவாட்டி எனக்கும் அவங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு ரிஸ்க் ஆகிடும்.
ஏன்னா அந்த இடத்துல எனக்கு சப்போர்ட்க்கு யாருமே இல்லை. இல்லாட்டி இருக்கிறாங்க ஒரு 4-5 ஃபேமிலி, ஆனா மெஜாரிட்டி 95% நான் முஸ்லிம்ஸ் தான் எங்களை சரௌண்டிங் இருந்துன்னு சொன்னா, இப்ப இதே மாதிரி சந்தர்ப்பங்கத்துல மார்க்கத்துல அனுமதி இருக்குது. ஷாஃபி மذஹபுடைய அடிப்படையில இல்ல, ஏனைய மذஹபுடைய அடிப்படையில இவர் நான் முஸ்லிம்ஸ்க்கு அந்த மீட்டை ஷேர் பண்ணேலும் உதுஹியாட மீட். ஆனா அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் அந்த நிலைமைகளை கவனிச்சு இப்ப சரௌண்டிங் எல்லாமே முஸ்லீம் என்று சொன்னா நான் என் ஒரு கூட்டாளியை தேடி போயிட்டு அவருக்கு உதுஹியாவை கொடுக்கணும் என்ற தேவை ஒன்றும் இல்லை நான் முஸ்லிம்க்கு. ஆனா என் நிலைமை என்வாயரன்மெண்ட் கொஞ்சம் டஃப்பா இருக்குது, நான் முஸ்லிம்ஸ் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்க கொடுக்காட்டி எங்களுக்கும் அவங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாண்ட் இல்லாம போயிட்டு இந்த சந்தர்ப்பத்துல ஷாஃபி மذஹபுக்கு வெளியால் இருக்கக்கூடிய ஏனைய மார்க் அறிஞர்களுடைய கருத்தின் பிரகாரம் எங்களுக்கு கொடுக்கலும் என்று சொல்லி ஜம்இய்யத்துல் உலமாட வழிகாட்டல் இருக்குது. அது பிரச்சனை ஒன்று இல்லைன்னா கழிவுகளை நாங்க என்ன செய்யத்தான் ஒண்ணும். எது மாட்டிலிருந்து நாங்க எடுக்கிறது மனிதனுடைய தேவைக்கு என்று சொல்லி இருக்குதோ அதை வீணாக்காம மனிதனுடைய தேவைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்ப கழிவுகள் அது மனிதனுடைய தேவைக்கு அப்பாற்பட்டது. அது எங்களுக்கு புதைக்கவும் மேலும் வீசினா நாய்கள் புறக்கி கொண்டு போகும் சொல்லிக்குது. அப்படிலாட்டி ஒரு போரையா போடுறது இப்படி எல்லாமே பார்க்கலும் மார்க்கத்துல அனுமதி இருக்குதானே நாய்க்கு வீசலும் தானே என்று சொல்லி தயவு செஞ்சு நாய்க்கு வீசிடும். ஆனா கடைசிக்கு என்ன நடக்கும்? அடுத்த வருஷம் உதுஹியா செஞ்ச மாதிரி தான். ஹைஜீன் ப்ராப்ளம். ரெண்டாவது கவர்மெண்ட் ரூல்ஸ், இது எல்லாத்தையும் கட்டாயம் பாருங்க. இதுக்கு எல்லாம் சேர்த்து தான் ஒரு சொல்யூஷனாகத்தான் இந்த கூட்டு குர்பான் இந்த காலத்துல நடந்து கொண்டு இருக்குது. தனி நபராக செய்ய போனா நல்ல செய்யறவங்க இருப்பாங்க, நாட்டுடைய சட்டத்தை பேணி மார்க்கத்துடைய சட்டத்தை பேணி. ஆனா சில நேரங்கள்ல கொஞ்சம் ஆர்வ கோளாறுல நாங்க என்ன செஞ்சிடுவோம், மார்க்கத்துல ஆகுமானத்தை தானே நாங்க செய்யறோம் என்று சொல்லி ஊட்டுவல்ல போட்டு தனியாருக்கு கடைசி கவர்மெண்ட் இஷ்யூலோ அது லீகல் இஷ்யூவா மாறிச்சுன்னா முழு ஸ்ரீலங்கா இருக்கிற முஸ்லீம்களுக்கும் சேர்த்து அது பாதிப்பா போயிடும். அதனால லைசன்ஸ் எடுத்து சரியான முறையில எங்கெங்க செய்யறாங்களோ அங்க நாங்க ஒப்படைக்கிறதும் ஒரு வகையில ஐடியல் தான். அது பேசிக் இன்ஃபர்மேஷன். மாடா இருந்தேன்னு சொன்னாலும் ஆடா இருந்தேன்னு சொன்னாலும் வெள்ளாடா இருந்தா 2 வயசு, செம்மறி ஆடா இருந்தா 1 வயசு. ஒட்டகம் யாரும் ஸ்ரீலங்கால கொடுக்குறல்லே, ஒட்டகம் கொடுக்குறவங்க இருக்கிறீங்களா? அப்படி கொடுக்குறேன்டா சொல்லிக்கோங்க, நானும் ஒரு ஷேர் எடுக்கிறேன் ஒட்டகத்துல. அவ கொஞ்சம் இந்த கேள்வியை முடிச்சுட்டு வரோம். அப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான், ஆடு மாடுகள் நாங்க வாங்க போகல விலை குறைவா இருக்கின்றதுக்காக வேண்டி சின்ன சின்ன ஆட்டு குட்டிகளையும் கண்டு குட்டிகளையும் கொண்டாந்துடாம இருக்கணும். ஏன்னா கொடுக்குற இபாதத் உதுஹியா ஒரு 10-15,000 ரூபாய் போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பார்க்க போகல நல்ல விலங்குது, இது 2 வயசு பூர்த்தி ஆகுங்க சொல்லி அதை எடுத்து அறுப்போம். ஒரு 8-10,000 ரூபாய் குறைய கிடைக்குதுன்றதுக்காண்டி ஒரு சின்னது கொண்டாடுறோம். ஆனா அவர் சொல்றாரு 2 வயசு, எனக்கு பார்க்க போகல விளங்குது, இது இன்னும் 2 வயசு இல்லைன்னு சொல்லி நாங்க ஒரு தெரிஞ்சவர்கிட்ட கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு இந்த இபாதத்தை செய்வோம். இதை நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தெரியாத ஒரு இடத்துல பள்ளிக்கு போயிட்டீங்க, கிப்லா எந்த பக்கம் என்று சொல்லி தெரியா, சும்மா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி சொல்ல மாட்டோம், நல்லா கேட்டு பார்ப்போம் கிப்லா எந்த பக்கம் என்று சொல்லி. இதை போலதான் உதுஹியாவை நீங்க ஒரு இபாதத்தா பாருங்க, தெரியாத விஷயங்களை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அந்த அமலை செஞ்சுக்கோங்க. அடுத்தது யாரும் எங்கிட்ட கேட்ட, நீங்க கேட்டீங்க நல்ல கேள்வி ஒன்று தான். அந்த உதுஹியா கொடுக்கிறவர் சல்லி போட்டவர் தான் அறுக்கணுமா என்று சொல்லி கேட்கிறாங்க கேள்வி. அவர் தான் அறுக்கணும்ன்றது இல்ல, ஏற்றம் அவர் அறுக்கிறது. நேண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அசல் சுன்னத் என்னடா, அவங்களே அறுத்தாங்க 63 ஒட்டகத்தை அவங்களோட கையால. பேலன்ஸை தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. அப்ப யாருக்கு அந்த தைரியம் இருக்குது, திறமை இருக்குதோ அவர் அறுக்கட்டும். தைரியம் இல்லாதவங்க திறமை இல்லாதவங்க அங்கிட்டு போயிட்டு பலவானா. ஏன்னா உதுஹியாட மிருகங்களா இருக்கிற முறைகள் இருக்குது. அப்ப அதனால அவருக்கு என்ன செய்யறது, குறைஞ்சபட்சம் கத்தியை பிடிச்சிட்டு கொடுப்பாங்க, அவர் அந்த பங்கொண்டு எடுக்கணும் என்றதுக்கான இந்த விஷயங்களை செஞ்சு கொள்ளலாம். பெண்கள் போயிட்டு அறுக்கிறதுன்றது ஐடியல் இல்ல, ஆனா செஞ்சா பிழையும் இல்ல. ஹதீஸ்ல லைஃபான ஒரு ஹதீஸ் ஒன்று வருது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபாத்திமா நான் உங்களோட உதுஹியாவை நீங்க எழும்பி அருங்க, அதுல ரத்தம் புலக்கூடிய நேரத்துல அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொல்லி. இப்ப பெண்கள் அறுக்கேலுமா என்று சொல்லி கேட்டா, சரியா பிழையா என்று சொல்லி கேட்டா அறுக்கிறது பிரச்சனை ஒன்று இல்ல, ஐடியலா அது அட்வைசபிளா என்று சொல்லி கேட்டா அது கொஞ்சம் நாங்க யோசிச்சு கொள்ளணும். அந்த அறுக்கிற இடத்துக்கு பெண்களை கூட்டி போறது முதலாவது ஒரு தவறாயிருக்கும். அந்நிய ஆண்கள் இருக்கிற இடத்துல போயிட்டு எங்கட பொம்பளைய கத்திய பிடிச்சா இருக்கிற அப்படி எல்லாம் நிறைய தவறுகள் இருக்கிறதுனால அது விஷயத்தை தவிர்த்து கொள்றது நல்லா. இன்னொரு கேள்வி ஒன்று வந்து உங்களை இல்ல சம அளவுல மூணா பிரிச்சு பங்குடுங்கன்றது தான் பேசிக் ரூல், அடிப்படை ரூல். ஆனா கூட குறவு வந்து என்ன சொன்னா அது பிழை ஒன்றும் இல்ல.
இன்னும் எத்தனை கேள்வி எடுக்கலும் எங்களுக்கு? முடிச்சு கொள்வோமா? உங்களோட கேள்வியோட சேர்த்து இன்னொரு கேள்வி எடுக்கலும் இன்ஷா அல்லாஹ். எப்படி பொன்னாடு? மார்க்கத்துல அதுலயும் வழிகாட்டல் இருக்குது. அறுக்க போக்கல அறுவையுடைய பிராணிகள்ல எப்படி நாங்க பிரையோரிட்டைஸ் பண்றது? ஒட்டகம் சிறந்தது. ஒட்டகம் எடுத்துக்கொள்ளாத பட்சத்துல ஆடு சிறந்தது. ஆடு எடுத்துக்கொள்ளாத பட்சத்துல மாடு சிறந்தது. மாடு ஒருத்தருக்கு தனியா வாங்கியல்லாத பட்சத்துல கூட்டு குர்பானாக கொடுக்கறது சிறந்தது. இப்படித்தான் பிரையோரிட்டைஸ் பண்ணிருக்குது. சரி, ஆடு கொடுக்கிறவரு என்ன ஆடு எடுக்கணும்? வெள்ளாடு, செம்மறியாடு, வேண்டிய ஆடு எடுக்கலும். வெள்ளாடு எடுக்கிறவர் ஆயிருந்துச்சுன்னா நிறம் 3 கலர்லயும் வரும். வெள்ளை, கருப்பு, பிரவுன். இதுல வெள்ளை ஆக சிறந்தது. இல்லாத பட்சத்துல பிரவுன், இல்லாத பட்சத்துல கருப்பு. சரி, இந்த வெள்ளாடு எடுக்கிறதா இருந்துன்னு சொன்னா ஆம்பளாடையா பொம்பளாடையா இருக்கணும் என்று சொல்றது. ஆம்பளாடா இருக்கிறது சிறந்தது பெண் ஆடை விட. ஏன்னா பெண்ணாடால இன்னும் பட்டி உருவாக இயலும். அதனால ரெண்டாவது, பெண்ணாட்டு இறைச்சை விட ஆணாட்டு இறைச்சில ருசியும் கூட. அது எல்லாத்தையும் வச்சு சொல்றாங்க கிடாவா இருக்கிறது சிறந்தது. ஒருத்தர் மாறி அல்லது தெரிஞ்சுதான் ஒரு பொன்னாடு எடுத்து அறுத்தாரு, இந்த பொண்ணு கிளடாவிருச்சு, இப்ப அது குட்டி போடாதுன்னு சொல்லியிருக்குது. அப்படியான ஒரு பொன்னாடு எடுத்து அறுத்தா அவருடைய உலகையா நிறைவேறுமா என்றா உலகையா நிறைவேறும், உலகையா செல்லுபடியாகும். ஆனா ஏற்றம் ஆணாடுக்கு போறது. மாஷா அல்லாஹ், நல்ல கேள்வி உண்டு. குட். 2 கேள்வி வந்திருக்குது. ஒன்று, நாங்க ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு இந்தியால இருக்கிறோம், சவுதியில போறோம், ஹஜ்ஜிக்கு போறவங்களுக்கு நாங்க ரியால கொடுப்போம், அங்க போயிட்டு அருங்க என்று சொல்லி இப்படி எல்லாம் நடக்கிறது. பொதுவாக அடிப்படை சட்டம் நாங்க எந்த ஊர்ல இருக்கிறோமோ அந்த ஊர்ல தான் உதவியா கொடுக்கணும். எதை போல என்றா ஜகாத். நான் எந்த சொத்துல இந்த ஜகாத்தை வெளியாக்குறேன் என்று சொன்னா நான் எந்த ஊர்ல இருக்கிறேனோ அந்த ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு கொடுக்கணும், ஜகாத்துடைய சட்டம். இதே போல தான் உதகையாலையும் நான் எந்த ஊர்ல இருக்கிறேனோ அங்கதான் என்ன செய்யணும், உதகையா அறுக்கப்படணும். இதுதான் ஏற்றமான சட்டம். சில தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக எங்கட ஏரியால அறுத்து கொள்ளையில, அதனால நாங்க டிரான்ஸ்பர் பண்றோம். இப்போ ஒத்தடிக்கிறார் அனுராதபுரத்துல, இப்ப இந்த பையனும் அனுராதபுரத்துல என்னமோ சின்ன சட்டம் ஒன்று போட்டு இருக்கிறாங்கன்னு பேச்சு அடிப்பட்டுச்சு. அது அனுராதபுரத்துக்கு மட்டும், ஏனைய ஏரியாக்களுக்கு இல்ல. எனவே அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க கொழும்புல இருக்கிற நீங்க எங்கட பங்குல அருங்க என்று சொல்லி. அப்படி இடம் மாறுறது பிரச்சனை இல்லை, ஒரு காரணத்துக்காக வேண்டி. அப்படி இல்லாட்டி அசல் என்னன்னு சொன்னா அவர் இருக்கிற இடத்துலயே அறுத்து கொள்வது. ரெண்டாவது, இந்த கேள்வி இந்த பதில் கிளியரா? ஓகே. ரெண்டாவது அவங்களோட கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரு மாட்டுல 7 பேர் சேரேலும், அந்த 7 பேருன்றது 7 குடும்பமா அல்லது அந்த குடும்பத்துடைய தலைவர்களா என்றே தானே. சல்லிய யாரு போடுறாங்களோ அவங்கள 7 பேர் அந்த மாட்டுல சேரேலும். முழு குடும்பமும் சேரணும் என்ற தேவை ஒன்று இல்ல. இப்ப நான் குடும்பத்துல தலைவர், என் மனைவி, என்னையோட 3 பிள்ளைகள் இருந்தா ஒவ்வொருத்தரும் உதவியா கொடுக்கணுமா? தேவையில்ல. குடும்பத்துல தலைவர் நான் கொடுத்தா போதும். அப்ப என்னைய போல ஒரு 7 பேர் முன்னுக்கு ஒரு மாடுல சேர்ந்து என்ன 7 தலைக்கு ஒரு மாடு என்ற கணக்கு வரும். குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கொண்டு போயிட்டு அவர் சேர்க்க போனா எல்லாரும் சல்லி போட வேண்டி வரும். சல்லி போட்டா அங்கிட்டு 7 இல்ல 70 ஆகிடும் மைக்கு போறோம். இப்ப அந்த சல்லி போடுற அந்த அமௌண்ட்டை தான் நாங்க பார்ப்போம் எத்தனை தலை போடுது என்று சொல்லி. நல்லா எங்களுக்கு 9 மணி மட்டும் நாங்க டைமை வச்சிருந்தோம். சந்தர்ப்பம் நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான். ஆனா நேர காலங்கள் அதே போல காலநிலைகளுடைய விஷயங்கள் அவதானத்துல கொண்டு இந்த மஜ்லிஸை முடிச்சு கொள்றோம். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு பள்ளியில இமாமார்கள் இருக்கிறாங்க, உங்களைய சுத்தி நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க. இந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு துல்ஹிஜ்ஜா 10 நாள் எப்படி கழிக்க, பெருநாளை கழிக்க, ஐயாமு தஷ்ரீக் என்ன செய்யணும், உதுஹியா எப்படி செய்யணும்ன்றதை கேட்டு படிச்சு கொள்ளணும். எந்தெந்த நலவான விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ அதுபடி மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம தந்தல்வானாக.